ஆரம்பத்தியம்மா அப்படின்னு உத்தரவு வழங்குங்க சுவாமி. திருச்சிற்றம்பலம். சாய அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐயா நால்வர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புலியற்போங்க பொழித்த புகழியற்கோன்களல் போற்றி. ஆலிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாலி திருநாமடும் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஒளிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய மாணிக்க வாசனுடைய திருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் எங்கள் குழுமி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய சிவாய. சொக்கநாத வெண்பா. ஆர் வந்தே ஆர் போயன் ஐயா உன் ஆனந்த சீரழுத்தே என்று செறிந்திலே காரிருண்ட கண்டனே ஓர் குருடன் காதல் கொண்டால் போல் மதுரை அண்டனே சொக்கநாதா சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே நாம் போற்றி திரு அகவல் அப்படிங்கிற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் போற்றி திருவகவல் அப்படிங்கிற அந்த வரிகளை தான் இன்னைக்கு சிந்திக்க இருச்சிருக்கோம். கொஞ்சம் வேகமாவே போகலாம் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா போன வாரம் ஒரே ஒரு வரி மட்டும்தான் பார்த்திருந்தோம். விரைசே சரண விகிருதா போற்றி அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் பார்த்திருந்தோம். நளினி அம்மான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க யாரு ரெஃபர் பண்ணிருக்காங்க, அவங்க ஏதோ நமக்கு ஆன் பண்றப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடுச்சு. நளினி அம்மா யாராவது ரெஃபர் பண்ணாங்களா? நளினி அம்மான்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்க? சரி, இன்னைக்கு அம்மா காட்டுறாங்க. புஷ்பா அம்மா. சிவாய் நமங்கய்யா. ராஜ்யம்மா ராஜ்யம்மா சுவாமி. நளினி அம்மான்னு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? ஐயா என்னுடைய நண்பருங்க ஐயா. அவங்க வந்தாங்க சுவாமி. வந்த உடனே அவங்கள வந்து நம்ம ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அது கட் ஆயிடுச்சு, ரிமூவ் பண்ணிடுச்சு. அதனால அவங்களுக்கு கால் பண்ணி திரும்பவும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஏதாவது அவங்களுக்கு அசௌகரியம் இருந்தாலும் அவங்களை வந்து சொல்லுங்க. ஏன்னா யார் எந்த அடியாரும் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா சிவாயிரமங்க ஐயா. நீங்க வந்து இது நம்ம ரெக்கார்டிங் போடும் போதுங்க ஐயா, நம்ம வந்து அந்த டேக்கிங் நோட்ஸ் இருக்குல்லங்க ஐயா, அத வந்து டிக் ஆகி இருக்குங்க ஐயா. அதை எடுத்துட்டு நீங்க ரெக்கார்டிங் போட்டு விடுங்க ஐயா. அப்பதாங்க ஐயா அது யாரும் போக மாட்டாங்க. சில பேருக்கு அந்த டேக்கிங் நோட்ஸ்ன்னு வந்தா சில பேர் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடுறாங்க. அது என்னன்னு தெரியல. ஓகே ஓகே. இப்போ அவங்க ஜாயின் பண்ணலாம் இல்லையா? தப்பு இல்ல. ஜாயில அது ரிமூவ் பண்ணிடவா? இப்ப திரும்ப தான் ஐயா நீங்க ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணனும். இதை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப தான் நம்ம ஸ்டாப் கொடுத்துட்டு திரும்ப தான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணனும் ஐயா. அப்படி இருந்தா இப்ப ஸ்டாப் டேக்கிங் நோட்ஸ் கொடுக்குது இல்ல? ஸ்டாப் டேக்கிங் நோட்ஸ்னே தனியா அப்ப கொடுத்துருங்க ஐயா. கொடுத்துறேன். ஸ்டாப் டேக்கிங் நோட்ஸ் கொடுத்துட்டேன். நளினி அம்மாவை ராஜி அம்மா ஜாயின் பண்ண சொல்லுங்க. அவங்கள ஜாயின் பண்ண சொல்லுங்க. இப்ப எந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நமச்சிவாய். ஐயா எப்பவுமே அது இது பண்ணும்போதுங்க ஐயா டேக்கிங் நோட்ஸ் டிக் எடுத்து பண்ணிடுங்க. சரிங்க. உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. ஆக இந்த போற்றி திருவகவல் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய அந்த அந்த அகவலை தான் நம்ம இப்போ சிந்திச்சுட்டு இருக்கோம். இந்த அகவல் அப்படின்னா என்னன்னா, அகவல்னா ஒரு ஒரு குரு பாவனையோடு உபதேசித்தல். செப்பல் அகவல் அப்படின்னு ரெண்டு ஓசை இருக்கு தமிழ்ல. செப்பல்னா ஜென்ரலா சொல்றது, அகவல்னா ஆத்தென்டிகேட்டடா சொல்றது. ஆத்தென்டிகேட்டா செய்கி,
சும்மா சொல்றதுக்கும் ஆர்டர் போடுறதுக்கும் அர்த்தம் இருக்கு இல்லையா? ஆர்டர் போடுறதுக்கும் அது மாதிரி கட்டளை இடுவது தான் கிட்டத்தட்ட அகவல் மாதிரி. அதனால நீங்க விநாயகர் அகவலும் ஔவையார் என்ன பண்ணிருப்பாங்க, எல்லா இடத்துலயும் கட்டளை தான், நமக்கு வந்து ரெக்வஸ்ட் எல்லாம் கிடையாது, இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இங்க போற்றி திரு அகவல் அப்படிங்கிற இந்த அகவலும் கீர்த்தி திரு அகவலும் இது எல்லாமே பெருமானை பற்றிய மிகச்சிறந்த அந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு எடுத்துரைப்பது போல அமைகின்றது. இந்த போற்றி திருவகவல் அப்படிங்கிறது நமக்கு எதை தருகின்றது அப்படின்னா, இது பிரபஞ்ச உற்பத்தி அப்படிங்கிறது, பிரபஞ்சம் உற்பத்தி, இந்த பிரபஞ்சம் எதற்காக உற்பத்தி ஆனது, இந்த இந்த உலகம் எதற்காக உற்பத்தி ஆனது அப்படிங்கிற அந்த பொருளை நமக்கு விளக்கி சொல்வதாக. இந்த உலகம் எதற்காக உற்பத்தி ஆனது? உயிர்களின் பொருட்டு உற்பத்தி ஆனது. ஆமாவா இல்லையா? இந்த உலகம் எதற்காக உற்பத்தி ஆனதுன்னா உயிர்களின் பொருட்டு. எதற்காக உயிர்களின் பொருட்டு உற்பத்தி ஆனது? ஏன்னா உயிர்களுக்கு அறிவு இருந்தும் அதை பயன்படுத்தல. உயிர்களுக்கு அறிவு இருந்தும் அது அனாதி கேவலத்துல அதை பயன்படுத்த முடியாம இருள் நிலையில இருந்தனால அதுக்கு என்ன பண்றாரு சுவாமி, ஒரு மாயா தனுவிளக்கு என்று சொல்லுகின்ற இந்த உடலையும் உலகத்தையும் படைத்து, தனுகரண புவன போகங்கள் என்று சொல்லுகின்ற 4ஐயும் சேர்த்து படைத்து அதை தனு விளக்காக சுவாமி என்ன கொடுக்குறாரு, இந்த ஆன்மாவுக்கு கொடுக்குறாரு. அப்போ இந்த ஆன்மாவுக்கு விளக்கு கொடுத்தா என்ன வரணும்? கொஞ்சம் போல வெளிச்சம் வரணும், கொஞ்சம் அறிவுல விளக்கம் ஏற்படணும். ஆனாலும் என்ன பண்றாங்க, எல்லா ஆன்மாக்களுக்கும் இந்த ஆன்மா அறிவு விளக்கம் ஏற்பட்டுருதா என்ன? அவங்க ஏதோ பிறக்குறாங்க, ஏதோ வாழ்றாங்க, ஏதோ போறாங்கன்ற மாதிரி போகுது. ஆனா அதுலயும் ஒரு சில புண்ணிய ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் சிவம் என்பது வெளிப்பட்டு, சிவம் என்பது வெளிப்பட்டு அவர்களுடைய புத்தியிலேயும் அவருடைய சித்தத்திலேயும் உறைந்து அவர்களை நல்ல பாதையிலும் சிவத்தை வணங்குகின்ற பாதையிலும் கொண்டு சேர்க்கும். இந்த சிவத்தை வணங்குவதனால நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்னவா ஆகிறதுக்காக, நாம எப்படி ஆகிறதுக்காக இந்த சிவபெருமான் நம்மளை இந்த உலகத்துல படைச்சிருக்கான், இந்த உலகத்துல சேர்த்திருக்கான். நம்ம எப்படி ஆகணும், நம்ம என்னவா ஆகணுன்றதுக்காக சிவபெருமான் நம்மளை படைச்சிருக்கான் சுவாமி. விளக்கம் பெற்று சிவன் அடியை அடைந்து பேரானந்தம் அடையறதுக்காக. ஆஹா, பேரானந்தம் அடைவதற்காக பண்ணுங்க. சரி, வேற ஐயா சாயா வினை நாள்தோறும் தலைப்பதற்குங்க ஐயா. அந்த ஒரு காரணம் தான். இப்போ நாம இது எல்லாரும் பிறந்தது எதுக்காக, நம்ம ஃபைனல் டார்கெட் எது? இப்போ ஒரு குழந்தை படிக்குது, என்ன குழந்தை படிக்கிறதுக்கு என்ன டார்கெட்டு? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அந்த குழந்தை? கோல்டு மெடல் வாங்குறது, இல்லாட்டி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறது, இல்ல இந்த மாதிரி ஒரு முதன்மையாக நிக்கிறதுக்காகத்தான் அந்த குழந்தையினுடைய டார்கெட். படிக்க கற்க கசடர கற்பவை கற்ற. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? படித்த படிப்பை தன் வாழ்நாள்ல பயன்படுத்தணும். அதுதான் படிப்பு. ஆனா இப்ப பார்த்தா அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருப்பான், ஆனா வேலை பார்க்கறதுல வேலை பார்த்திருப்பான், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வேலை பார்ப்பான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சது வேற, பாடம் பார்க்கறது வேற. படிச்ச படிப்பை அவன் பயன்படுத்துவானா? பயன்படுத்த முடியாது. அதனால படிப்பு அப்படிங்கறத எது சொல்றாங்க? கல்வி அப்படின்னா என்ன அப்படின்னா, கல்லுதல் வி. கல்லுதல் என்னது? தோண்டுதல். வீணா மேல, அதாவது மேல வரைக்கும் தோண்டி கொண்டு வருது, அதுக்கு பேரு தான் கல்வின்னு அர்த்தம். அந்த ஆன்மாவினுடைய அறிவு அப்படியே போய் அங்க அடியில போய் மறைஞ்சிருக்கு. அதை என்ன பண்ணோம்? திரும்ப தோண்டி மேல கொண்டு வர்றதுதான் கல்லுதல் கூட்டல் வி. அது பேரு கல்வி. மித்த எல்லா கல்வியும் அழிந்து விடும். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு? ஒருமையில் ஒருவன் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒரு பிறவியில ஒருத்தன் கல்வி கத்துக்கிட்டான்னா 7 பிறவி இல்ல, எழுகின்ற பிறவிகள் எல்லாம் அது அவனை தொடர்ந்து வரும். இங்க கல்வி என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி என்பது இருள் நீக்குவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு சாதனம் தான் கல்வி. இந்த இருள் இருக்குல்ல, நான் வந்து சயின்டிஸ்டா இருக்கேன், நான் சேட்டலைட்டை கண்டுபிடிச்சிருக்கேன், நான் 5G கண்டுபிடிக்கிறேன், நான் 6G கண்டுபிடிக்கிறேன், நான் வந்து ஒரு பெரிய பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிக்கிறேன், அப்படியெல்லாம் சொன்னாலும் கூட அது எல்லாமே இந்த உலகவியலுக்குரிய பொருள் தான். ஆனா இந்த உடல் போயிடுச்சுன்னா அதனால ஏதாவது பயன் இருக்கா? இந்த உடல் போயிடுச்சு அப்படின்னா அதனால ஏதாவது பயன் இருக்கா? இல்ல. அப்ப இந்த நாம் பெற்ற இந்த கல்விக்கு பேர் என்ன கல்வினா பாச கல்வி. பாசம்னா என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சடப்பொருள்களை பற்றிய கல்வி. சடப்பொருள்களை பற்றிய கல்விதான் இந்த பாச. இந்த பாச கல்வியும் நமக்கு வேணும். ஆனா அதை விட என்ன,
பதி கல்வி அல்லது பதிஞானம் என்று சொல்லுகின்ற பதிஞானம் தேவை. பதிஞானம் தான் பள்ளுதல், அதுதான் உண்மையான கல்வி, அதுதான் உண்மையான நாம் இந்த ஆன்மாவுக்கு மூலமாக பயில்கின்ற படிப்பு. இந்த ஆன்மா பயில வேண்டிய படிப்பு எது? என்ன படிப்பு படிச்சா இந்த ஜென்ரேஷன் ஆன்மா விட்டுருங்க, நார்மலா என்ன படிப்பு படிச்சா நல்லா இருக்கும்? நார்மலா நம்ம சைவ சித்தாந்தம் சைவம் அதெல்லாம் விட்டுருங்க, ஜென்ரலா என்ன படிப்பு படிச்சா நல்லா இருக்கும்? நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா படிக்கவே வேணாம்ன்ற மாதிரி சொல்றீங்க. பதிக்கல்விங்க சாமி, பதிக்கல்வி. பதிக்கல்வி இல்ல, நான் இதுக்கே வரல, நான் பாச கல்வியிலே சொல்றேன். பாச கல்வியிலேயே எந்த கல்வி படித்தா நல்லது, என்ன கல்வி நமக்கு நல்ல நல்ல பெனிஃபிட்டா இருக்கும்? இப்போ உங்க வீட்டுல புள்ள இருக்கு, என்ன படிக்க வைக்க நினைப்பீங்க? தொழிற்கல்வி படிக்கணும்னு நினைப்போம். ஐயா டாக்டர் இன்ஜினியரிங் ஐயா ஐயா ஆசிரியரா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். தகுந்த மாதிரி படிக்க வைப்போம், சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க வைப்போம். ஆசிரியருக்கு லீவ் கிடைக்கு, அதனாலயா ஆசிரியருக்கு விடுமுறை கிடைக்கு, வேற எந்த தொழிலுக்கும் விடுமுறை கிடைக்கிறது இல்ல. அப்போ அந்தந்த கம்ஃபர்ட். ஆனா எல்லாருக்கும் ஒரு என்ன நினைவு, டாக்டர் படிச்சா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஜென்ரலான ஒரு கருத்து, டாக்டர் படிச்சா ஏன் டாக்டர் படிச்சா நல்லா இருக்கும்? நாம எங்கேயும் வேலை போக தேவையில்லை, நாமளே நம்மளை வச்சு வேலை பிசினஸ் பண்ணிக்கலாம், அப்படிதானே? வீட்டுக்கு பக்கத்துல வீட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்கிரீனை போட்டு இதுதான் கிளினிக்னு போட்டு வந்தவங்களுக்கு ஒரு ஊசியை போட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு 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 பேஷண்ட்டுக்கு 300 ரூபான்னு வச்சாலும் ஒரு நாளைக்கு 5 பேஷண்ட் வச்சு என்னாச்சு? 1500 1500 வச்சா 2000 ரூபாய் வச்சுக்கலாம். 30 நாளைக்கு டெய்லி 5 பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோம், 60,000 ரூபாய் கன்ஃபார்ம். அதாவது நம்ம எங்கேயும் போக தேவையில்லை. அப்ப அந்த மாதிரியான கல்வியை தான் நம்ம தேடுறோம்ல. யாரையும் பயன்படுத்தாம எந்த வித விஷயத்துக்குள்ளேயும் போகாம நாம நம்ம கல்வியை நல்லா கத்துக்கணும்னு நினைக்கிறதுக்கு பேருதான் என்னது அந்த அது மாதிரி நீங்க மித்த எல்லா கல்விகளும், மித்த எல்லா கடவுள் கல்விகளும் உங்களுக்கு பயன்படுமா பயன்படாதான் தெரியாது. சிவ கல்வி கற்றாதான். இப்ப நீங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நீங்க விஷ்ணு கல்வி கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்க, விஷ்ணு கல்வி கேட்கறீங்க, அங்க யாருக்கிட்ட போய் உங்களை விற்கணும்? யாருக்கிட்ட போய் உங்களை விற்கணும்? நீங்க வைகுண்டத்துல போய் சேர்ந்தாதான் உங்களுக்கு என்ன உண்மை உண்டு. வைகுண்டத்துல போய் சேர்ந்தாதான் உங்களுக்கு வந்து உங்களை நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு சமம், உங்களை நீங்க வித்ததுக்கு சமம், சரியா? இப்ப பிரம்மனை பற்றிய கல்வி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிரம்ம கல்வி. பிரம்ம கல்வினா எங்க போகணும்? சத்தியலோகம் போகணும். போய் பிரம்மன்ட்ட போய் நம்ம போய் சேர்ந்தாதான் நம்ம படிச்ச கல்விக்கான பெரிய. ஆனா சிவபெருமானை கற்று விட்டோம்னா என்ன அர்த்தம்? நம்ம கைலாயம் போகணுமா என்ன? சிவபெருமானை கத்துக்கிட்டோம், சிவ கல்வி சிவபெருமானையே கற்று விட்டோம் அப்படின்னா, கற்றவர் ஒழுங்கும் கற்ப கற்கனியே அப்படின்னு சொல்ல போல பெருமானையே கற்று விட்டோம். சிவபெருமானமே கற்றுட்டோம்னா நாம என்ன பண்ண தேவையில்லை, கைலாயம் போய தேவையில்லை. எப்படி டாக்டர் படிச்சா வீட்லயே ஒரு ஸ்கிரீனை போட்டு உள்ளுக்குள்ள உட்கார வச்சு வரவங்களுக்கு ஒரு 3 ஊசியை போட்டு சம்பாதிக்கலாமோ, அது போல நாம வேற இடத்துக்கு போக தேவையில்லை. நாம இருந்த இடமே கைலாயமா மாறும், நாமே சிவமா மாறுவோம், நாமே சிவமா மாறுவோம். ஆனா மத்த இடத்துல நாமே திருமலா மாறுவோன்றது கிடையாது. எங்கேயுமே நாமே பிரம்மனா மாறுவோன்றது, பிரம்மன்றது வேற அர்த்தம் சொல்றாங்க. ஆக மற்ற கடவுளர்கள் எல்லாம் வச்சு வழிபாடு, அந்த கல்வி என்பது, அந்த அறிவு என்பது, அந்த ஞானம் என்பது அந்த கடவுளர்கள் கிட்ட போய் நம்ம திரும்பவும் போய் நிக்கணும். ஆனா இங்க சிவத்தை கற்றுவிட்டால் நீங்களே சிவமாகி விடுகிறீர்கள். ஆனாலும் சிவன் தான் வந்து அருள் செய்யணும், அது வேற விஷயம். சிவன் தான் அந்த அவன் வந்து அருள் செய்வான், நாம போக தேவையில்லை. அவன் என்ன பண்ணுவான்? வந்து அருள் செய்வான். அப்படிங்கறனால நாம அப்போ ஒரு கல்வியில எது டார்கெட்னா நல்ல வேலை வாய்ப்பு தான் டார்கெட், அப்படிதானே? கல்வி படிச்சா இந்த படிச்சா நல்ல வேலை கிடைக்கணும், இதை வச்சு நான் ஜீவிதம் பண்ணணும், இதை வச்சு என் வாழ்க்கை ஓடணும், அது பேர் தான் கல்வி. அது உலக கல்வி. இந்த உயிர்கல்வி என்று சொல்லுகின்ற கல்வி என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சிவபெருமான் நம்மள ஸ்கூல்ல சேர்த்து விட்டது, இந்த உலகம்ன்ற ஸ்கூல்ல சேர்த்து விட்டது எதுக்காகன்னா, சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவன். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் எது? நம்மளுடைய இறுதி முடிவு கட்டம் எது? நாம என்ன வேணாலும் பிறந்திருக்கலாம். நம்ம புல்லா பிறந்திருக்கலாம், பூண்டா பிறந்திருக்கலாம், புழுவா பிறந்திருக்கலாம், மரமா பிறந்திருக்கலாம், யானையா பிறந்திருக்கலாம், பேயா பிறந்திருக்கலாம், கணங்களா பிறந்திருக்கலாம், அசுரரா பிறந்திருக்கலாம். எந்த விதமான உயிரா பிறந்திருந்தாலும் நாம போய் நிற்க வேண்டிய நிலை என்பது அந்த பிறக்கிறது எல்லாமே உடலுக்குத்தானே தவிர உயிர் ஒண்ணுதான். உயிர் தான். இப்போ யானை உடம்புல இருக்கிற ஆன்மாவும்
எல்லா ஆன்மா ஒண்ணுதான். அது உடம்ப மட்டும் மாத்திக்கிட்டே இருக்கும்போது ஆன்மா என்ன பண்ணாது, என்னைக்கும் மாறாது. அதனால முக்கியமான செய்தி, இந்த ஆன்மாவினுடைய இறுதி கட்ட பயணம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆன்மாவினுடைய இறுதி கட்ட பயணம் என்பது சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவராக மாற்றிக்கொள்வது. அதுதான் அல்லாஹ் ஃபைனல் டெஸ்டினேஷன். அன்பு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதுதான் சிவபூசை, அதுதான் சிவ வழிபாடு, அதுதான் அடியவர் வழிபாடு, அதுதான் இன்னைக்கு ஐப்பசி மாதம் செய்கின்ற அந்த அன்னாபிஷேகம். இப்படி பலவிதமான அந்த வழிபாடு என்பது எதற்காகன்னா, அன்பு 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 இல்ல அன்பு, நான் டேஷ் போட்டேன். அன்பு சாயாம இருக்கணுங்க ஐயா, ஒரே நிலைப்பாடோட இருக்கணும். ஆமா, சாயாம மட்டும் இருந்தா போதுமா? சாயாம மட்டும் இருந்தா போதுமா? வளர்த்தோணுங்க ஐயா. அன்பு சாயாம இருந்தா மட்டும் பத்தாது, அப்படியே குட்ட மரமா நின்ற கூடாது. அது குட்ட மரமா துளசி செடி மாதிரி சின்ன குறுஞ்செடியா நின்ற கூடாது. நாள்தோறும் என்ன பண்ணணும், போய்கிட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட அன்பை பெறுவதுதான் நாம இந்த பிறவி எடுத்ததற்கான நோக்கமே. அப்படிப்பட்ட அன்பை பெற்று விட்டால் நீங்களும் சிவமும் ஒண்ணு. சிவம் அதான பண்ணுது. சிவத்துக்கு என்னைக்காவது அன்பு இல்லாம இருக்கா? சிவத்துக்கு ஒவ்வொரு நாளும் அன்பு தழைத்து கொண்டே இருக்கு. அது அன்பும் சிவமும் இரண்டு என்பது அறிவிலார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன டாஸ்க் தெரியுமா? அன்பு வரவிடாம சில விஷயங்கள் நடக்கும். அன்பை மறைக்கும். அன்பு மறைக்கும் போதெல்லாம் அந்த மறைப்பு தூக்கி வெளியே போட்டு சாப்பிடுறப்போ நாறு என்ன பண்ணுவோம்? நீங்க இது சாப்பிட்டுருக்கீங்களா? அது பேரான நம்ம பனங்கிழங்கு சாப்பிட்டுருக்கீங்களா? பனங்கிழங்கு சாப்பிட்டப்போ நாறு வரும்ல, நாறு என்ன பண்ணுவோம்? தனியா எடுத்து வெளியே போட்டுருவோம்ல. அந்த மாதிரி பனங்கிழங்கு தான் நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையை சாப்பிட்டப்போ அன்பு மறைக்கிறதுக்கெல்லாம் ஏதாவது வரும், அதை தூக்கி தூர போட்டுட்டு அன்பை மட்டும் நம்ம எடுத்து சாப்பிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதிகமான நார்களை நம்ம பிரிக்கிறது தான் நம்மளுடைய சிவபூசையே. நம்ம சிவபூசை பண்ண வர்றதெல்லாம் நாறு தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தூர போட்டு அதை திரும்ப நம்ம சுவைப்பது போல, பனங்கிழங்கை சுவைப்பது போல, சாப்பாட்டுல ஏதாவது ஒண்ணு விழுந்தாலும் அதை எடுத்து ஓரமா வச்சு நம்ம சாப்பிடுறது போல, நாம அன்பை மறைக்கின்ற எந்த செயல் வந்தாலும் அதை தூரமா போட்டுட்டு அன்பை எப்படி செய்யறது? இப்ப அந்த வேணுக்குமே நம்ம கூட சண்டை போடுவாங்க. அப்போ அந்த நேரத்துல சரி, வந்தவங்க ரொம்ப அன்பு செய்யறதான் வந்திருக்கோம், அவங்களோட வேலை சண்டை போடுறதா இருக்கட்டும், பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம், நாம அன்பு செய்வோம், நல்லா இருங்க சுவாமி அப்படின்ற மாதிரி. நம்மளால நேர்ல போய் பேச முடியலையா, மனசாலே சுவாமி நல்லா இருங்க அப்படின்னு. அப்போ இந்த அன்பின் மறைப்ப உடைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதை தெரிஞ்சுட்டா சிவபெருமானுடைய திருவடி சாமீபம் ரொம்ப பக்கத்துல இருக்கு. இந்த ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டாலே அவன் திருவடி பக்கத்துல இருக்கு. அன்னாபிஷேகத்துக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம், அன்பு செய்யலாம், பெருமான் அன்பு செய்யலாம்னு போனா கூட்டத்துல அவங்காலம் மிதிச்சு இவங்காலம் மிதிச்சு அவனை திட்டி இவனை திட்டி, உனக்கு அறிவே இல்லையா, நீ உனக்கு சாமி பார்க்கத்தான் வந்திருக்கியா, வேற எதுக்கு வந்திருக்கியா, ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னு இருக்கிற எல்லாத்தையும் திட்டி அந்த சாமியை போய் பார்த்துட்டு வர்றதுனால குண்டுமணி பிரயோஜனம் கூட இல்லை. இதை சொல்லி தத்துட்டோம்னு வச்சோங்க, என்னைக்காவது கோவில நெரிசல் வருமா? யாரோ ஒருத்தவங்க நடக்க முடியாம வர்றாங்க, பார்க்க வர்றாங்களா, போங்க நீ முன்னாடி போங்க, நம்ம பின்னாடி என் பெருமானை பாக்குறேன்னு சொன்னா, பெருமான் நம்ம பின்னாடியே நான் அங்க இல்லடா பின்னாடி தானே இருக்கேன் தூட்டி காமிச்சு திரும்பி பார்த்தா இங்கே நிக்கிறியா, அவனை இங்கே பாத்துக்கிட்டேன் சார். அப்படி எங்கேயாவது இந்த அன்பு மட்டும் நம்ம வைக்கிறதா இருந்தா எந்த இடத்துலயாவது சண்டை வருமா, கோவில்ல எங்கேயாவது பிரச்சனை வருமா? நீங்க பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில நாங்க முன்னாடி இப்பதான் பயங்கர கூட்டம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாலை போடுறவங்க, சபரிமலை யாத்திரை, இது எல்லாமே வருவாங்க இல்லையா? இந்த கார்த்திகை மாதத்துல பயங்கர கூட்டமா இருக்கும். கார்த்திகை மாதம் மட்டும்தான், கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் அவ்வளவுதான். முன்னொரு காலத்துல பயங்கரமா கூட்டம்லாம் இருக்காது. அப்படி இருந்தும் நான் டெய்லி 365 நாள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம் இல்லையா? அதனால நான் நிப்பேன். பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய இவங்க வருவாங்க, அவங்க பேர் என்ன, இந்த தெலுங்குக்காரவங்க, வேற வேற நாட்டுல இருந்து வரவங்க எல்லாம் வந்தாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஐயோ நாங்க டெய்லி பாக்குறோம்,
அவங்க அப்படியே தடுமாறுவாங்க சாமியை பாக்குறதுக்கு. நான் என்ன சொல்லுவேன், நான் நகர்ந்துட்டு நீங்க இந்த ஓரமாவே போனீங்கன்னா சாமி பார்த்துட்டே போகலாம், நீங்க அப்படியே போய் சாமியை போய் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு 10 பேர்னாலும் 10 பேர் தள்ளி விட்டு கடைசியில நான் நின்று அந்த மாதிரி போறப்போ, அந்த மாதிரி ஒரு விட்டு கொடுக்குற அன்பு ஏற்படுகின்றப்பதான், அந்த மாதிரி அன்பு வரணும்ன்றதுக்காகத்தான் சாமி நம்மளை படைச்சிருக்காரு. கோவப்படுற எதுலையும் கோவப்படும், எதுலையும் சொல்ல போனா குறிப்பா பக்தியில தான் இப்ப கோபம். உனக்கு தெரியுமா, இப்படி பக்தி பண்ற, தப்பு தப்பா இது பாடுற, தேவாரம் பாடுற, தப்பு தப்பா திருநீர் பூசுற, நீ பூசுறது சரியில்லை, அது இது திடீர்னு சொன்னதான். போன வாரம் டாஸ்க் சொன்னோம், இந்த ருத்ராட்சம் ஜபமாலை யாரெல்லாம் வச்சிருக்கீங்க எல்லாம் கையில எடுத்துக்கலாம். எல்லாரும் உங்களுடைய வீடியோஸ் ஆன் பண்ணி கையில ஜபமாலை வச்சிருந்தீங்கன்னா பாதகம் இல்ல, இல்லாம இருந்ததுன்னா ஆஹா நான் கலாவதி அம்மா பாக்குறேன், நான் வந்து அம்மா சுசிலா அம்மா, ஆஹா லோகநாயகி அம்மா, மகிழ்ச்சி கோலமால் அம்மா, அம்மா இவங்க சரஸ்வதி அம்மா, எல்லாரும் பாக்க இவங்களுக்கு வந்துருச்சு, அவங்க அமிர்தா அம்மா வச்சிருக்காங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எல்லாரும் வச்சிருந்தீங்கன்னா கையில வச்சுக்கலாம். எப்பவுமே நம்ம வந்து நம்மளுடைய அமர்வு வர்றப்போ கையில ஒரு சுத்தி ஒரு 5 நிமிஷம் தொடக்கத்துல மட்டும், அதுக்கப்புறம் இட்லி சுடுறப்ப தூக்கி ஓரமா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமோ பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தொடங்குறப்போ நம்ம வந்து நான் வந்து சிவபெருமானை தினமும் செபிக்கின்ற கூட்டத்துல இருக்கேன் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு பேட்ச் குத்திக்கிற மாதிரி. இது வந்து நமக்கு நாமே, பெருமானுக்கு தெரியும் இந்த போட்டு நம்ம போய் ஜபம் பண்றது பண்ணாம இருந்தாலும் அவர் நம்ம வந்து அருள் செய்ய போறோம். பொன்முடி அம்மா அருமை அருமை. அதனால இந்த ஜபமாலை இல்லாதவர்கள் கண்டிப்பா புதன்கிழமை வர்றப்ப தேடி புடிச்சு வாங்கிடுது. அதான்டா, என்னடா ஸ்கூல்ல தான் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா, ப்ராஜெக்ட் பண்ணு, இது இதுல அதுல ஒட்டு இதுல ஒட்டுன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, இங்க வந்தாலும் ஒரு தொல்லை தாங்கவும் இல்லை. வாத்தியாருன்றதை காட்டுறாங்க. ஏன்னா நம்மளுடைய வேலை ஏன்னா சரியா கொண்டு போகும். இப்ப எங்க வாத்தியார்கள்லாம் நாங்களும் அதே மாதிரிதான். அம்மா சுத்திக்கிறாங்க இல்லையா, கலாவதி அம்மா சுத்துறது மாதிரிலாம் எப்பவுமே கையில சுத்திப்பேன். நான் எங்க போனாலுமே இங்க ரொம்ப தூரம் டிராவல்லாம் இப்படி கையில சுத்திக்க வேண்டியதான், சுத்திட்டு போயிட்டே இருப்பேன். எங்க வந்து நமக்கு இப்போ ஒரு 1/2 மணி நேரம் டைம் கிடைக்கும்னா கையில இருந்து உடனே எடுத்து அந்த மந்திர ஜபமாலை வந்து அடியன் அங்கேயே தவம் செய்ய ஆரம்பிச்சோம். அடியன் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2015 பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தவம் தான். ஜபமாலையை உருட்டிட்டு எத்தனை தடவை உருட்டி இருப்பேன், எவ்வளவு செஞ்சிருப்பேன், எவ்வளவு தவம் பண்ணிருப்போம், அதெல்லாம் கணக்கே கிடையாது. அவ்வளோ வந்து அது ஏன் அந்த ஆர்வம் எல்லாம் வந்துச்சுன்னு தெரியல. அவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு அவ்வளோ இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சாச்சு. நமக்கு இந்த மாதிரி இதை விட அன்பு செய்யறது, இதெல்லாம் அன்பு செய்யறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு எய்டட் இன்ஸ்ட்ருமெண்டே தவிர இது மட்டுமே இல்லை அப்படிங்கறத சரியா தெரிஞ்சுக்கிட்டு அன்பு செய்ய தெரிஞ்சா அவங்களுக்கு மந்திரம் கூட செபிக்க தேவையில்லை. அவர்கள் தான் உண்மை சிவத்தை வழிபாடு. இல்லம்மா சுக்ரி இல்ல தாவல்னா அம்மா ஒரே ஒரு நிமிஷம் சாமி, ஒரே ஒரு நிமிஷம். டாவல் டாவல். ஆக இந்த திருநீரா இருக்கட்டும், ருத்ராட்சமா இருக்கட்டும், ஜபமாலையா இருக்கட்டும், நமச்சிவாய மந்திரமா இருக்கட்டும், பெருமானுடைய திருவைந்தெழுத்தா இருக்கட்டும், தேவாரமா இருக்கட்டும், திருவாசகமா இருக்கட்டும், திருப்புகழா இருக்கட்டும், இது எல்லாமே அன்பு ஊறுவதற்காக செய்கின்ற சாதனமே தவிர. ஆனா இதெல்லாம் செஞ்சு அன்பு ஊறல அப்படின்னா அது வந்து அது பயன் தராது. அதனால இவ்வளவு செஞ்சனால எனக்கு ஏதோ அன்பு ஊறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னமோ அதுக்காக நினைச்சு செய்யல, அவனை அன்பு தருவான் அது தருவான் ஏதோ தருவான்னு நினைச்சிட்டு நம்ம பெருமானுக்காக பல விஷயங்கள் செஞ்சு இன்னைக்கு பண்ணிருக்கோம். ஆக நாம எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னா, யாரு என்ன செஞ்சாலும் அன்பு செய்வதற்காக மட்டுமே. அவர்களுக்கு தண்டனை தருவதற்கோ சாபங்கள் தருவதற்கோ நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏன்னா அவர்கள் செய்த வினைக்குத்தான் அவர்களுக்கு உண்டு. நாம அந்த வினையை நாம செய்ய கூடாது. இன்னொரு விஷயம் எல்லாரும் கவனிங்களேன், ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆன் பண்ணிக்கணும், முக்கியமான செய்தி சொல்லணும். வாய்ப்பு எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம், வாய்ப்பு இருக்கிற அடியார்கள்லாம் ஆன் பண்ணலாம். என்னோட 2 நிமிடம் கலந்துருக்கலாம், நமச்சிவா 2 நிமிடம் கலந்துருக்கலாம். ஆக எல்லாரும் ஓரளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, விலங்குகள் இருக்கு இல்லையா, விலங்குகளும் ஒரு உயிர் தானே. அவைகளும் என்ன பண்ணுது, வினை செய்யுது இல்லையா, அவைகளும் வினை செய்யுது.
நாமளும் என்ன பண்றோம்? வினை செய்யறோம். அந்த விலங்குகள் எடுக்கின்ற அந்த வினை வந்து வினையை கழிக்கிறதுக்காக மட்டும்தான் அது வினை உடல் எடுக்குது. இப்ப நாயோ பூனையோ ஏதோ அதுக்கு என்ன வினை கிடையாது, ஆகாமிய வினை வருவினை கிடையாது. எதுக்கு? விலங்குகளுக்கெல்லாம் ஆகாமிய வருவினை கிடையாது. அது எதுவுமே திங்க் பண்ணாது இல்லையா? திங்க் பண்ணாதானே வருவினை வரும். இப்போ ஒருத்தவங்க வர்றாங்க, அதை வாங்கிக்கிறோம், அவ்வளவுதான். இவன் எது கொடுத்தா? இவன் கொடுக்க மாட்டானே, இவன் என்ன இப்படி வந்து செய்யறான், அப்ப இதுல என்ன உள்குத்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டவுட் பண்ணி அவன் மனசுக்குள்ள ஒரு விகற்பம் என்ன. அப்போ விலங்குகள்லாம் தான் எடுத்த வினையை கழிப்பதற்காக மட்டும்தான் வருது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மனிதன் மட்டும்தான் என்ன பண்றான்? கொண்டு வந்த வினையை கழிக்கிறதுக்கு பதிலா இங்க இருக்கிற வினைய பாதி அள்ளிக்கிட்டு போறான். இங்க இருக்கிற வினைய அள்ளாம இருக்கணும் அப்படின்னா நாம அடியவர் திருக்கூட்டத்தோட இணைந்திருக்கணும். சத்சங்கம் நிறைய இருக்கும். நல்ல உண்மை விசாரம், பெருமானை விசாரம் செய்கின்ற, விரித்து பேசுகின்ற இடத்துல உட்கார வருகின்ற வினையெல்லாம் குறையும். வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே. ஆக எல்லா வினைக்கும் அப்ப இந்த உயிர் நமக்குதான் ஒரு சேலஞ்சிங் டாஸ்க். என்னன்னா, நாம வெறுமா பிறந்தோம்னா வந்தோமா, நம்ம சாப்பிட்டோமா, இனப்பெருக்கம் பண்ணோமா, அந்த பொருளை தின்னமா, அப்படியே போகும். நம்ம எடுத்த வினையெல்லாம் கழிச்சுக்கிட்டே தான் போகும். ஆனா இந்த மனித உயிரினம் எடுத்தா மட்டும்தான் நமக்கு வருவினை என்று சொல்லுகின்ற ஆகாமிய வினை உண்டு. அந்த ஆகாமிய வினையை மீட்டாமல் இருக்கணும்னா அனைத்தும் எல்லாம் எனக்கு வருகின்ற யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. எனக்கு வருகின்ற தீமைக்கு இவன் காரணம் இல்லவே இல்லைன்னு அடிக்கடி நான் எனக்கு வருகின்ற தீமைக்கு எனக்கு ஒருத்தன் கெட்டது செஞ்சான்னா அது அவன் செய்யல, போன பிறவியில நான் செஞ்சதுக்கான பலனை நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன்ற எண்ணம் வந்துட்டாலே ஏத்தாப்பி இருக்கிற மேல கோபம் வருமா? கோபம் வருமா? அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். நாய கல்லை விட்டு எரிஞ்சா கல்லை பார்த்து குலைக்காது, கல் எரிந்தவர்களை தான் குலைக்கும். அது மாதிரி நாம் என்ன பண்றோம்? நமக்கு வலி ஏற்படுத்துகின்ற கல்லை பார்த்தே குலைச்சிக்கிட்டு இருக்கோம். நமக்கு வலி ஏற்படுத்துகின்ற அந்த மனிதன், இவன் தான் என் குடும்பத்தையே கெடுத்துட்டான், இவன் தான் என் வாழ்க்கையவே ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டான், இவன் தான் கிடையவே கிடையாது. போன பிறவில எத்தனை குடும்பத்தை நாம கெடுத்தோமோ அதுக்கு சாமி கொஞ்சம் கம்மியா கொடுத்திருப்பாங்க இந்த வருஷம். அதனால நமக்கு வருகின்ற வினைக்கு நாம் தான் பொறுப்பு அப்படிங்கிற எண்ணம் தருவதுதான் சிவபூசை. எனக்கு வருகின்ற வினைக்கு நல்வினையாக இருந்தாலும் சரி, தீவினையாக இருந்தாலும் சரி, அதுக்கு யார் தான் பொறுப்பு? நாம தான் பொறுப்பு. அதனால யாருக்கிட்டையாவது நல்ல விஷயம் வந்தா, ஐயோ இப்ப நல்லா ஆனந்த் பேசுறானே, ஆகா ஆனந்த் சூப்பர், அவ்வளவு தேவையில்லை. நம்ம நல்லது செஞ்சிருக்கோம், நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாம் நான் ஒண்ணு சொல்லவா, நீங்க எல்லாரும் பல பிறவிகள்ல ஒரே இடத்துல அமர்ந்து சிவபெருமான பன்மலர்களையும் பன்னாதங்களையும் பல தீபங்களையும் பல தூபங்களையும் ஒன்னா சேர்ந்து பல ஊழிக்கால பெருமானை பூசனை செய்த காரணத்தினால மட்டும்தான் இப்போ நீங்க செஞ்ச சிவபூசைக்கு ஈடாக உங்க காதுல சிவ செய்திகள் விழுந்து கொண்டே இருக்கு. அது நீங்க ஈட்டிய சிவப்பலனே தவிர இதை சொல்லுகின்ற ஆனந்துக்கோ யாருக்குமே அந்த பலாபலன்கள் கிடையாது. நம்ம தான் வினை செய்திருக்கோம். நம்ம நல்ல வினை செய்திருக்கிறதுனால சிவத்தையும் சிவனடியார்களையும் சார்கின்றோம். புரியுதுங்களா? அதனால தீதும் நன்றும் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தலும் இளமே. பெரியோரை பார்த்தா அவன் பெரிய ஆளுங்க, அவன மாதிரி அவன் தான் பெரிய ஆளுங்க அப்படின்னு வியக்கவும் வேண்டாம். இவன் இவ்வளவு கேவலமா இருக்கான் அப்படின்னு சின்னவங்களை பார்த்து இகழ்தலும் வேண்டாமா. இகழ்தலும் இளமை வேண்டாம், இளம்னா வேணாம். பெரியோரை வியத்தலும் இளமை பண்ணாத. சரி, நான் அப்ப என்னதான் பண்ணிட்டுன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த பாட்டை பாடுறப்ப நான் என்னதான் பண்ணிட்டோம்னா, ஒரு நீர்ச்சுழல்ல ஒரு கட்டை மிதந்து போறப்ப என்ன பண்ணோம்? ஒரு கட்டை நீர்ச்சுழல், நீர்ல ஒரு கட்டை ஏன்னா எப்படி போகணும்? அந்த நீரோட்டம் எந்த பக்கம் எல்லாம் இழுக்குதோ அந்த பக்கம் போகும்ல. அது என்ன நீந்தி போகுமா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல. அது நீரோட்டம் எந்த பக்கம் இருக்குதோ நீந்தி போகும். அது போல வாழ்க்கை எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் போயிரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. யாதும் ஊரே யாவரும் கேலி தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு சொல்லி கணியன் பூங்குட்டனார் இந்த பாடல்ல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த நீரோட்டத்துல ஒரு புனைனா ஒரு கட்டை எப்படி எந்த வித இது இல்லாம தானே அது போகுமோ, தானே மிதந்து போகுமோ, அது போல
அது போல அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல அப்படியே அங்க போயிருக்கலாம். இங்க வந்து அங்க நிகழுதுன்னு நினைக்கிறேன். சிவபூசை அம்மா காட்டுறாங்க, அவங்க நம்ம புஷ்பா அம்மா சிவபூசை காட்டுறாங்க. எல்லாரும் மகிழ்ச்சி அதை பார்த்துக்கலாம். பெருமானுக்கு சாமரம் வீசுகின்றார்கள், நிறைய பாக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்லதுங்க சுவாமி. அம்மா வந்து அருமையா அதை காட்டுறாங்க. நல்லது நல்லது. சரி, அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்லா கவனிங்க. நமக்கு வருகின்ற துன்பத்திற்கு நாம காரணம் நினைக்கிறப்பவே வினையெல்லாம் பொடி பொடியாயிடும். நமக்கு வருகின்ற வினை நாம காரணம் நாம காரணம் நீங்க நினைக்கிறது கஷ்டம்னா கூட இவன் காரணம் இல்லை, ஏத்தாப்பிடிக்கிறவன் காரணம் இல்லை நினைச்சா கூட போதும். இப்ப எனக்கு அவனாலதான் என் வாழ்க்கை, யாருனாலும் யார் வாழ்க்கையும் கிடையாது. முதல்ல தெரிஞ்சு, யாருனாலும் யார் வாழ்க்கையும் உயரவும் செய்யாது. நாம செஞ்ச வினையின் காரணமாக உயர்வும், நாம செஞ்ச வினையின் காரணமாக தாழ்வும் கிடைக்குமே தவிர, அதுக்கெல்லாம் அவர்கள் கருவிகள் தான். எப்படி கல்லு வந்து எரிஞ்சா மேலப்பட்டா வலிக்குது, கல்லை பார்த்து நாய் குலைக்காது, கல் எரிஞ்சவனை பார்த்து குலைக்கும். அது மாதிரி நமக்கு வருகின்ற வினைக்கு வந்த ஒரு கருவி தான் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் காரணம். ஐயோ இவர் பேசிய மனசு கஷ்டம், இப்படிலாம் பண்ணா உலகத்துல என்னைக்குமே மனசு கஷ்டம் ஏற்படாது. நல்லா மனதுல புரிய வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்ப மனது கஷ்டம் வந்தாலும் நீங்க சொல்ல வேண்டிய விஷயம், இந்த மன கஷ்டத்துக்கு காரணம் இவர்கள் அல்ல, எனக்கு எதிர்த்தாப்படி சொன்னவங்க அல்ல, அவங்க என்னை கடுக்கல, என்னால மட்டும்தான், என்னுடைய வினைதான் என்னை ஆட்கொள்ளுமே தவிர அவர்கள் யாரும் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளயும் இல்லாம இருக்கிறதுக்கு பேருதான் சிறந்த பக்தியினுடைய நிலை. இறைவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல ஓம் கவுட்டுக்குள்ள இருக்கேன், ஓம் கட்டளைக்குள்ள இருக்கேன், உன்னுடைய கோட்டைக்குள்ள இருக்கேன் சுவாமி, எனக்கு எது வந்தாலும் அது வந்து நல்லதுக்கு தான் நீ கொடுக்க போற அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னா பெருமான் நம்மள என்ன பண்ணுவார். இப்போ ஒரு பையன், அவனுக்கு பசிக்கவே பசிக்காது, எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான். அவனை திரும்ப முதல்ல ஹோட்டல் கூட்டிட்டு போய் கொடுப்போம், இல்ல அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் அடுத்த ஹோட்டல் கூட்டிட்டு போய் கொடுப்போம், இல்ல அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப எல்லாத்துக்கும் இல்ல இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாம வந்து என்ன பண்ண முடியாது, திரும்ப அவனை என்ன பண்ண மாட்டோம், ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க, எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டாங்க கடைக்கு. சரி, சுவாமி வந்து நம்மள வந்து எல்லா வினைக்கும் அவன் காரணம் இவன் காரணம் நினைக்காம, எல்லா வினைக்கும் நான் தான் காரணம், யார் மேலேயும் எனக்கு கோபம் வராது, எல்லார் மேலேயும் அன்புதான் வரும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டோம்னா இனிமே இந்த பிள்ளைய இது நடிக்குதான்னு பாப்பாரு. நம்ம சும்மா வாயை வச்சுக்கிட்டு மனசுல சுவாமிக்கு முன்னாடி, சாமி நான் எல்லாரு மேலேயும் அன்பா இருக்கேன் சாமி, யார் மேலேயும் கோபம் வராது சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப மனசுல கோபம் வச்சுட்டு இருந்தா வச்சுக்கோ, அவனுக்கு தெரிஞ்சிடும், யார வேணாலும் சரி பண்ணிடலாம். शुक्रिया हाँ जी। ये कुछ पे ये सावन ना डाउला அதனால மனதார நீங்க இல்லங்க எனக்கு அவனை மன்னிக்கவே முடியாது, நீங்க 1000 சொல்லுங்க அதெல்லாம் மன்னிக்க முடியாது என்னால அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை. ஆனா கொஞ்சம் சும்மா மன்னிச்சுட்டு வாங்க. சுவாமி காட்டுறாங்க, அருமையான தரிசனம். சிவாய் 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 சொக்கநாதன் சொக்கநாதன். ஆக நான் என்ன சொல்றேன், 100 ஹேட்டர்ஸ் இருக்கிற இடத்துல ஹேட்டர்ஸோட லிஸ்ட் அழிச்சுக்கிட்டே வாங்க. சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, ஒரே நாள்ல மகான் ஆயிட முடியாது, தப்பெல்லாம் சின்ன சின்ன தப்பு என்ன பண்ணுங்க, சரி போட்டு அழிச்சிட்டே வாங்க. கடைசியில ஒரு காலத்துல ஹேட்டர் லிஸ்ட் உங்களுடைய பேஜ்ல அப்படியே டெலிட் ஆகி கம்ப்ளீட்டா அது எம்டியா இருக்கும் இல்லையா, அப்போ நாம சாயா அன்பிரை நாள்தோறும் தலைப்பவராக வாழ்வதற்கு முழு உரிமை உண்டு. அதனால அந்த மாதிரி, அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா எப்பயும் திருவாசகத்துக்குள்ள போக மாட்டேன், இந்த விஷயத்த சொல்லி திருவாசகம் போறேன். ஏன்னா இத சொல்லாம நான் திருவாசகம் எடுத்து பயன் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோ, அன்பு என்ற ஒற்றை அந்த அனுபவம் இல்லாம நீங்க எல்லா சமயமும் அதான் சொல்லுது. இஸ்லாமா இருக்கட்டும், கிறிஸ்தவமா இருக்கட்டும், பௌத்தமா இருக்கட்டும், சமணமா இருக்கட்டும், எல்லா சமயங்களும் சொல்வது அன்போட இருன்னு சொல்லுது. அது காமனா சொல்லு. ஆனா அன்புதான் இங்க பிரதானம். அது அங்க சொல்லத்தான் செய்யும், வாயை கொண்டு சொல்லத்தான் செய்யும். நீங்க பாத்தீங்கன்னா அன்போட இருன்னு சொல்லுது சமயம். ஆனா என்னுடைய சாமியை கும்பிடலன்னா உன்னைய கொல்லலாம் அப்படின்னு சொல்லுது.
ஒரு இந்த கணத்துல இருந்து அந்த கணத்துல காட்டுன்னு சொல்லுகின்ற அந்த சமயத்தை வைத்தவர்கள் தான் அவங்கதான் பிரிட்டிஷ் பீப்புள். தெரியும் இல்லையா? பிரிட்டிஷ் பீப்புள் தெரியும் இல்லையா? பிரிட்டிஷ் பீப்புள் வணங்கிய தெய்வம் எது? அவர்கள் கிறிஸ்தவத்தை வழிபாடு. கிறிஸ்தவத்தை என்ன சொல்லியிருக்கு? பகைவனையும் நேசி, உன்னுடைய உன்னுடைய பகைவனையும் நீ நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. இவங்க என்ன பண்ணாங்க? எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் அடிச்சு அடிமைப்படுத்தி அந்த இடத்துல எல்லாத்தையும் செய்து அங்க படிச்சது ஒண்ணு. ஆனா அந்த அடிச்சு வச்சு அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? மதம் எல்லாம் பரப்பி இதெல்லாம் பண்ணாங்க. சமணம் என்ன பண்ணுது? கொல்லாமை இருக்கவே கூடாது, யாரையும் கொல்லவே கூடாதுன்னு தர்மசேனரையே கொலை செய்ய துணியுது. தர்மசேனரையே கொலை செய்ய, அதுவும் ஒரு தடவை 2 தடவை இல்ல, விஷ வச்சு கொலை செய்ய துணியுது, நீர்த்துறையில போட்டு கொளுத்துது, அதுக்கப்புறம் யானையை வச்சு மிதிக்க விடுது, கல்லை கட்டி கடல்ல பாய்ச்சுது. இப்படி ஒரு கொலை பாதகத்தை செய்வதற்கு சமணர்கள் துணிகின்றார்கள். நீங்க நினைச்சு பாருங்க, இத தைரியமா பதிவு செய்யறாரு நாவுக்கரசரு. இது சப்போஸ் சொன்னது தப்பா இருந்தா சமணர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு பேச்சுக்கு அந்த பாடெல்லாம் எழுதுறாங்க, நாவுக்கரசர் எழுதுறப்போ இவர் தப்பா பொய்யா அவங்க மேல குற்றம் வைக்கிறாங்க, சமணர்கள் மேல குற்றம் வைக்கிறாங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் இதை ஏத்துக்குவாங்களா? எல்லாம் கண்கொண்டு பாக்குறாங்க. இவருக்கு விஷம் கொடுத்ததோ பாக்குறாங்க, நீச்சரையில போட்டதோ பாக்குறாங்க, கல்ல கட்டி கடல்ல போட்டதோ பாக்குறாங்க. கொல்லாமைன்னு சொல்லுகின்ற சமயம் கொள்ளுதலையே தொழிலா வச்சிருக்கு. அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்லுகின்ற சமயம் அடுத்தவங்களை அடிமைப்படுத்துவதையே தொழிலா வச்சிருக்கு. இறைவனுக்கு அன்புதான் முக்கியம் சொல்லக்கூடிய சமயம், ஏன் சாமியை கும்பிடலன்னா உனைய கொலை செய்யலாம் அப்படின்னு கொலை செய்வதையே தன்னுடைய தொழிலா வச்சிருக்கு. இப்படி படிக்கிறது ஒண்ணு நடந்துக்கிறது ஒண்ணா இருக்கக்கூடிய சமயங்கள்ல நம்ம சமயத்துல என்ன உனக்கு எப்படி தோணுதோ இரு. திருநூறு பூசணும்னு தோணா பூசு, வட்டமா பூசணும்னா பூசு, ருத்ராட்சம் போடணும்னா போடு, கோயிலுக்கு வரணும்னா வா, வீட்டிலேயே உட்காந்து வேலை செய்யணும்னா செய். அப்படி பல விதமான ஃப்ரீடம்ஸ் கொடுத்து, ஆனா ஒரே மந்திரம். நாம போய் வேற சமயத்தை போய் பரப்பணுமான்னு கேட்டா இல்ல. ராஜராஜேந்திரன் கடாரம் கொண்டான்னு பேரு, கடாரம் வரைக்கும் படையெடுத்துட்டு போய் அவன் என்ன பண்ணா, அங்க சிவ வழிபாடு செஞ்சு நீங்க சாமியை கும்பிடுங்கன்னு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி விட்டு வந்தானே தவிர அவங்க என்ன பண்ணல, அடிமைப்படுத்தலன்னு சொல்றாங்க. போர்லாம் இருந்தது, அதுக்காக நம்மளும் போர் செய்யல, நாமளும் அன்பே சிவம் வருகின்ற எதிரிகளை அப்படியே நெஞ்சில வாங்கிக்கிட்டோம், அப்படியே நம்மளும் போர் செய்தோம், வீரத்திற்காக விளைந்திருந்தோம். ஆனா நாம பர்பஸ்ஃபுல்லா போனோம், வந்ததை டிஃபெண்ட் பண்ணோம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சரியான சமயத்துக்கு வந்திருக்கோம், சரியான தலைவனை தேர்ந்தெடுத்திருக்கோம், சரியான பெருமான் கிட்ட இருக்கோம், அவங்கிட்ட சொல்லுகின்ற அந்த மந்திரமாகிய அன்பை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த அன்பு இல்லாம நான் திருவாசகமோ தேவாரமோ மற்றுகின்ற பல சிவபெருமானை பற்றிய செய்திகளோ நான் தொட்டேன் அப்படின்னா அதனால எனக்கு எந்த பயனும் இல்லைங்கிறதுனால அன்பை சொல்லிட்டு தான் எப்பயுமே நான் உள்ள போறேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அடிக்கடி நம்ம பிறந்தது எதற்காக அப்படின்னா, நம்ம பிறந்தது இந்த அன்பினை பெருக்கிக் கொள்வதற்காகத்தான், வேற எதுவும் கிடையாது. சிவபெருமானுடைய திருவடி அடைஞ்சு என்ன பண்ண போறோம்? அது திருவடி அடைவதற்கான தகுதியே ஹால் டிக்கெட் என்ன? சிவபுரத்துக்கு போறதுக்கான ஹால் டிக்கெட் எது? அன்புங்கிற ஹால் டிக்கெட். அது இல்லாம உள்ளுக்குள்ள நீங்க போகவே முடியாது. எனக்கு சாமி, எனக்கு திருவாசக தலைகீழ் மனப்பாடம், நான் 10,000 தடவை நான் 10,000 தடவை நான் பார்த்திருக்கேன், நான் 10,000 தடவை முற்றோதல் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு சைவ சித்தாந்தம் தலைகீழ தெரியும், எனக்கு சித்தாந்த கருத்துக்கள்லாம் நான் சித்தாந்த ரத்தம், சித்தாந்த சரமம், சித்தாந்த அதுன்னு சொல்லி எத்தனையோ பட்டங்கள் வாங்கியிருக்கேன் சுவாமின்னா, சாமி என்ன கேட்பாரு? நாள்தோறும் தலைப்பவராக இருந்தீங்களான்னு கேட்பாங்க. அன்பு சாயாம இருந்துச்சா, நாள்தோறும் தலைத்ததா அப்படின்னு தான் கேட்பாரே தவிர, இது எல்லாத்துக்கும் துணை செய்வதுதான் இந்த படிச்சதெல்லாம். நாம ஆணவத்தை ஒழிக்கணும்ன்றதுக்காக தான் சைவ சித்தாந்தம் படிக்கிறோம். ஆனா என்னன்னு தெரியல, சைவ சித்தாந்தம் படிச்சதுக்கு அப்புறம் தான் ஆணவம் அதிகமா வளருது. என்ன போல சைவ சித்தாந்தம் தெரியுமா? நான் பக்கா ஆளா இவங்க எல்லாம் என்ன வழிபாடு செய்யறாங்க பார்த்தாலே பெருமானை முழுவதுமா புரிஞ்சுக்கிடாம இருக்காங்களே. 24 மணி நேரமும்
குறை சொல்லிக்கிட்டே இருக்குது. நான் பார்த்திருக்கேன், சில சைவ சித்தாந்திகள் இருக்காங்க. சில சைவ சித்தாந்திகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ அவங்க செய்யறது தப்பு, இவங்க செய்யறது தப்பு, இவங்க அப்படி பண்ணிக்க கூடாது, அவங்க அப்படி பண்ணிருக்க கூடாது, இது மகா பாவம், இப்படியே சொல்லிட்டு இருக்குது. என்ன காரணம்? எனக்கு நிறைய தெரிஞ்சிருச்சா, எனக்கு நிறைய நல்லது தெரிஞ்சனாலும் கெட்டதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நான் உள்ளத பெருமானுக்கு தெரியும். எந்த கெட்டதை எப்ப நிறுத்தணும், யாருக்கு என்ன செய்யணும், எல்லாம் பண்ணணும் தெரியும். நாம ஒண்ணும் அவ்வளவு மனக்கடல் பட வேணும். நாம நம்ம வேலையை பார்த்துட்டு நாம சிறப்பா. சாமி, விரல் மிண்ட நாயனார் வந்து தண்டிக்கிறதுல அவரும் இருந்தார்ல சாமி. ஆமா, கவுண்ட் எத்தனை பேரு? சத்தி நாயனார் கண்டிச்சாரு. விரல் மீண்ட நாயனார் என்ன கண்டிச்சாரு? தப்பு தப்பா வில்வ மாலை போடுறேன்னு சொன்னாரா? தப்பு தப்பா சிவ சிவ சமஸ்காரம் தப்பு தப்பா பண்ற, நீ வந்து சித்தாந்த கிளாஸுக்கே வரமாட்டேங்கிற, நீ வந்து கையில பூ இல்லாம போற, நீ மாலைய சரியில்லாம பண்ற, சாமிக்கு சாயரட்சியில வந்து கும்பிடாம இருக்க, இந்த பூஜா விதிகள்ல தப்பு சொன்னாரா? அனுஷ்டானங்கள்ல தப்பு சொன்னாரா? என்ன சொன்னார்? ஒரே தப்பு, அடியார்களை வழிபாடு செய்யாமல் இறைவனை அடைய முடியாது. அதுதான் கூற்று. அது யாரா இருந்தாலும் தண்டனைக்குரியவர்கள் தான். அதை நம்ம செஞ்சுட்டு தானே இருக்கோம். அடியார் சில பேர் என்ன சொல்றாங்க, கோயிலுக்குள்ள எல்லாம் காலில் விழக்கூடாது. சில பேர் கோயிலுக்குள்ள சிவபெருமான் காலில் தான் விழுகணும். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனா தேவாசிரிய மண்டபம் எங்க இருக்கு? கோயிலுக்குள்ள இருக்கா, கோயிலுக்கு வெளியே இருக்கா? கோயிலுக்குள்ளதான் இருக்கு, பிரகாரத்துக்குள்ளதான் இருக்கு, பிரகாரத்துக்குள்ளதான் இருக்கு. அந்த தேவாசிரிய மண்டபத்துல போய் அடியார்களை வணங்கினதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாரு. ஆனா சுந்தரர் என்ன பண்ணல, வணங்காம இல்ல. சுந்தரர் என்ன பண்ணிட்டு போறாரு, நீங்க கவனிங்க, முக்கியமான செய்தி. சுந்தரர் என்ன பண்ணிட்டு போறாரு, அங்க இருக்கக்கூடிய அடியார்கள் விரன் மீண்டும் பேசிட்டு இருக்காரு அது சிவபெருமானை பத்தி. எல்லாரும் ஆகா ஆகா ஆகா, இப்ப எல்லாம் திருவாசகங்களை கேக்குறீங்கல்ல, சிவபெருமானை பேசுறப்போ ஆகா ஆகா ஆகான்னு கேக்குறப்போ, அது மாதிரி எல்லாம் ஆகா ஆகான்னு கேக்குறப்போ அப்படியே போறாரு இவரு சுந்தரர் போறாரு பக்கத்துல. ஆஹா, சாமியை பத்தி இப்படி விரிச்சு பேசுறாங்களே, இந்த அளவுக்கு எனக்கு பேச வருமான்னு தெரியல. யார் சொல்றா? சுந்தரர். இந்த அளவுக்கு எனக்கு பேச வருமான்னு தெரியல, இவர்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், என்ன பண்ணலாம், மானசீகமா மனசுக்குள்ள கும்பிட்டு போயிருவோம்னு போனேன். மனசுக்குள்ளே எல்லாரையும் கும்பிட்டு வச்சுட்டு தான் போயிருக்காரு. யாரு? நல்லா கவனிங்க, மானசீகமா கும்பிட்டு வச்சுட்டு தான் போயிருக்காரு. யாரு? சுந்தரர் போயிருக்காரு. ஆனா யாரு? விரண்மன் என்ன சொல்றாரு, யாரு போனா என்ன, நம்மளுக்கு வணங்காம அடியாறுகளை வந்து வணங்காம எங்க டைரக்டா போறாரு, இவர் யாருங்கன்னு கேக்குறாரு. இல்ல இவர் சுந்தரருங்க, இவருக்கு வந்து சாமி தான் கல்யாணம் முடிச்சு வச்சாரு, சாமி தான் கல்யாணத்தையும் எடுத்தாரு, சாமி தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு, சாமிக்கு ரொம்ப க்ளோஸ், நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னது க்ளோஸா? அப்ப சுந்தரனை ஏத்துக்கிட்டா உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானும் பிறகுன்னு சொன்ன ஒரு தைரியம் உலகத்துல யாருக்காவது உண்டா? உலகத்துல எந்த சமயத்துல 5 கண்டத்திலையும் எந்த சமயத்திலேயாவது அந்த சமயத்தினுடைய கடவுளையே நான் தள்ளி வைக்கிறேன்னு சொல்றதுக்கு யாருக்காவது அப்படி தள்ளி சொன்னா என்ன பண்ணிட்டு சிவபெருமான்? டஸ்ட்னு தோன்றி, யோ விரும்பீண்டா என்ன பண்ணாரு? விரும்பீண்டா என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? போறப்ப சுந்தரன் உங்களை கும்பிட்டுட்டு தான் போனோம், நீ அவனை எதுவும் தப்பா நினைச்சுக்காரு அப்படின்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லல. சாமி என்னமோ உன்னை பிறகுன்றாங்க, சாமி என்ன பிறகுன்னு சொன்னா பரவாயில்ல, உன்ன பிறகுன்றாங்க, ஏதாச்சும் பண்ணியா அப்படின்னா சாமி ஏய் நீ முன்னாடி போ, நீ போ தள்ளி விடுறாரு, நீ முன்னாடி போ. சாமி நான் என்ன பண்ணுவேன், நீ போய் பாடு, அடியார்களை பாடு, மெய் மறந்துடுவாங்க, அடியார்களை பாடவா? யோ உன்னை பாடுறதுக்கே அடியார்கள்லாம் யாருன்னு கேட்கிறாரு. சாமி என்ன கேட்கிறாரு, அடியார்கள்லாம் யாரு அப்படின்னு. பெருமையால் தம்மை ஒப்பார், எம்மை பேணுவார்னு ஒரு வார்த்தை, 2 வார்த்தை டக்குன்னு எனக்கு வரமா. பெருமையால் தம்மை ஒப்பார்னா அடியார்கள் பெருமைக்கு சிவபெருமான் கூட ஒப்பு கிடையாதான், அவங்கதான் ஒப்பான். அடியார்கள் எனக்கு அவங்க ஒப்பானவர்கள் சொல்ல, பெருமையால் தம்மை ஒப்பார், பெருமையினால தனக்கு அவங்கதான் ஈடானவர்கள், அவர்களுக்கு வேற அவங்களுக்கு ஈடு சொல்றதுக்கு வேற யாரையும் சொல்ல என்ன கூட சொல்ல முடியாதுன்ற. அப்படிப்பட்டவங்களை பாடுனோடனே சொல்றாரு, யோ நாயா உன்னைய பாடுறதுக்கே நீதான் அடி எடுத்து கொடுத்த, நீ உன்னை விட பெரிய ஆளுன்னு பில்டப் கொடுக்குற, நீதான் அடி எடுத்து கொடுக்கணும்னு தில்லைவாழ் அப்ப வந்து பாடுறாங்க. இது ஏன் சொல்றேன்னா, அடியார்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்கன்னு மானசீகமா வணங்கக்கூடாதான், அடியார்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்கன்னு மானசீகமா வணங்கக்கூடாதான், உடலால வீழ்ந்து வணங்கணுமா. அதைத்தான் சொல்றாங்க, உடலால வீழ்ந்து வணங்கணுமா. அந்த அடியார் சிறப்ப தவறுனா அந்த குறைகளை சொன்னாங்க, அது பெரிய குறை, அது மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கே குறை. அப்போ குறை சொன்னவங்க
நமக்கு இந்த சத்தியநாயனர் என்ன பண்ணுவாரு, தப்பா நான் இப்ப சிவபெருமான் தப்பா பேசினா நாக்கு எடுத்துருவார் பாத்திருக்கீங்களா சத்தியநாயனர். அதே மாதிரி வன் தொண்டர்னு இவருக்கும் பேர். 3 வன் தொண்டர்கள் தானே இருக்காங்க. மித்த எல்லாருமே யாரு, வெண் தொண்டர்கள் தான். 63ல 60 பேர்ல 57 பேர் 54 பேர் வந்து மென் தொண்டர்கள் தான். அப்ப நான் மெஜாரிட்டி தான் நம்ம எடுத்துக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, குற்றம் பார்ப்பதே சிவத்தினுடைய கண் இல்ல. உங்களுக்கு சிவ ஞான கண் இருந்ததுன்னா எந்த குற்றமும் தெரியாது. ஒரே ஒரு வார்த்தை, சிவபெருமானுக்கு நாம குற்றம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணிருந்துருக்கணும், சும்மா சாத்துன்னு சாத்திருக்கணுமா இல்லையா? நம்ம குற்றம் தெரிஞ்சதுன்னா என்னைக்காவது சாத்துறாங்க. இனி உனக்கு என்ன தோணுதோ, உனக்கு என்னப்பா இனிப்பு சாப்பிடணும், கரும்பு சாப்பிடணும்னு தோணுதா, சரி நாளை அடுத்த வருஷம் கரும்பு தோட்டத்துல உன்னை ஒரு புழுவா போட்டுறேன். சரி கரும்பு சாப்பிட்டு எனக்கு இதாகி போச்சு சாமி, நான் எத்தாட்டு இருக்கக்கூடிய வேப்பம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பேன். சரி வேப்பம்பழமா, வேப்பம்பழத்துல ஒரு புழுவா போட்டுறேன் அப்படின்னு நம்ம என்ன கேட்டாலும் வேண்டுவதெல்லாம் ஈவான் கண்டான் சாமி புறம். நான் என்ன சொல்ல வரேன்னா, பேணலால் அருமை அருமை அருமை, பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் ஒரே ஒரு சமா போட்டாங்க. சிவனடியார் பெருமை இப்ப பெருமையால் எனக்கு ஒப்பானவர் பேணலால் எம்மை பெற்றார் அப்படின்னார். பேணலால் எம்மை பெற்றார் அப்படின்னு சொல்றார். இந்த பேணுகின்ற தன்மையினால என்னை பெற்றவங்க யாரு, எனக்கு பெற்றவங்க யாரு, அடியார்கள் தான். பெருமையால் தம்மை, பெருமைக்கு சிவனடியார்கள் தான் ஒப்பு. எனக்கு ஒப்பானவங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம்ல சிவபெருமான். என்ன சொல்லியிருக்கணும், அவங்க பெருமை எப்படிப்பட்ட பெருமை தெரியுமா, என்னுடைய பெருமைக்கு சமமானது. ஏன் பெருமை கூட ஒப்பு கிடையாது. பெருமையால் தம்மை ஒப்பார், அவர்களையே அவர்கள் ஒப்பு செல்ல முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் சிவனடியார்கள். அதனால இந்த சிவனடியார்களுக்கு சிறப்பு வந்து விடுமோன்றத பல காலம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா சிவனடியார்களுக்கு சிறப்பு வந்தா வேதியர்களுக்கு சிறப்பு வருமா? வேதியர்கள் எங்க போவாங்க? அவங்கள தானே சாமி சாமின்னு கும்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. சிவனடியார்களுக்கு சிறப்பு வந்துடக்கூடாதுன்றத பல காலம் இவர்கள் தடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த திருமுறைகளையே வெளியே விடாம செல்லரிக்க வச்சிருந்தாங்க அவங்க எல்லாரும். பல 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 பேருடைய காரணமா இன்னைக்கு வெளியே வந்துருக்கு. சரி, நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அன்பு என்ற அன்பை பெருக்கிக் கொள்வதற்கு முடியலைன்னா முயற்சி செய்யுங்க, தப்பு இல்லை. எனக்கு அன்பு வரமாட்டேங்குதுயா, பார்த்த கோவம் தான் பரவாயில்ல, கொஞ்சம் முயற்சி செய்யுங்க, அன்பு வரணும் சாமின்னு கேளுங்க, பெருமான்கிட்ட கேளுங்க, தருவான். அதனால அந்த முயற்சி இல்லாம நீங்க இப்போ புதுசா கிளம்பியிருக்காங்க எல்லாரும் என்னன்னா, சித்தாந்தம் பேசினாதான் சைவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சித்தாந்தம் பேசினாதான் அவர்கள் சைவர்கள், சித்தாந்தம் தெரிந்தவர்கள் தான் சைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லேபிளிங் இருக்கே தவிர, அன்புடையவர்கள் தான் சைவர்கள்ன்ற லேபிளிங் எங்க யார் கொடுக்கல, எந்த இடத்தையும் கொடுக்கல. நம்ம தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். 500 அமர்வுகளா, 461வது அமர்வு இது. 461வது அமர்வுலையும் நமக்கு என்ன சொல்லிட்டு இருக்கோம், நாம பெருமானுடைய அந்த கருணையையும் அவனுடைய அடியார்களுடைய பெருமையையும் அன்பையும் மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர வேற எந்த பொருளையும் நம்ம பேசல அப்படிங்கிற வகையில நம்ம உள்ள போகலாம். இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வரி 106வது வரி. அப்போ நாம எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னா, அன்பு செய்வதற்காக மட்டுமே. யாரையாவது பார்த்து கோபம் வந்ததுன்னா சொல்லிக்க, இதுக்கு நம்ம வரல, இவனுக்கு கோபப்பட்டா அடுத்த பிறவியில நம்ம பிறந்துட போறோம், வேணாம் சாமி உன் திருவடிக்கு வந்துடுறேன் சாமி, என்னை ஆளை விட்டுருப்பான்னு சொல்லி கோபம் வர்றப்பெல்லாம் மண்டையில ஒரு பல்பு எரிஞ்சு வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்ணோம், கோபம் வரப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்குமே வேணான்னு சொல்ல போறான், எது கோபம் வரணும், கோபமே எழாம அப்படி உள்ளுக்கலாம் அடிக்கும், வேணான்னு தட்டிக்கிட்டே இருக்க என்ன பண்ணும் கண்டிப்பா. ஆனா கோபம் வரத்தான் செய்யும். வர்றப்போ நம்மளே கோபப்பட்டோமா திரும்ப அவங்க கிட்ட போயிட்டு நார்மலா பேசி சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாரும் வச்சுக்காம நாம அன்பை வளர்க்காமல் அருளாகிய சிவத்தை பெறவே முடியாது. சிவ அருள் எல்லாம் கவனிங்களேன், ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், அதோட நிறைய செஞ்சு இந்த கான்செப்ட் நிறைய செஞ்சு உள்ளுக்குள்ள போயிடும். ஒரே நிமிஷம் எல்லாரும் கவனிங்களேன். எல்லாரும் ஆன் பண்ணியே ஆகணும். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி நீங்க தோசை ஊத்தலாம், இடியாப்பம் புளியலாம், பூரி போடலாம், கிழங்கு வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் என்னை மட்டும் பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் 60 வினாடிகளுக்கு மேல ஆக டக்கு டக்குன்னு எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி என் கூட இணைஞ்சிருங்க. இப்போ
கொதிக்கிற பாயாசம், அதை எதுல வாங்க முடியும்? பாயாசம் கொதிக்குது, அத ஒரு இலையில வாங்க முடியுமா? என்ன ஆகும்? சுற்றும், ஒளிகிரும். பாத்திரத்துல வாங்க. ஒரு பாத்திரத்தை அது துணி வச்சு ஒரு பாத்திரத்தை வாங்கிக்கலாம். சரியா? இப்போ நெருப்பு, அப்படியே கொதிக்கிற நெருப்பை வாங்கணும். அதை என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன வஸ்து தேவை? அதை விட ஹார்டான விஷயம் இல்ல, அதை விட ஹார்டான விஷயம் இருந்தா தான் அதுக்குள்ள இப்ப இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு, இந்த வாட்டர் பாட்டில் தண்ணி இதுக்குள்ள இருக்குன்னா, இந்த வாட்டர் பாட்டிலோட ஒரு ஹார்டான பொருள் இருந்தாதான் இந்த வாட்டர் பாட்டில தாங்கும். இப்ப நல்லா கவனிங்க, சிவபெருமானுடைய அருளை வாங்கணும். சிவபெருமானுடைய அருளை வாங்கணும், அதுக்கு ஒரு பாத்திரம் வேணும்ல. சிவபெருமான அருளை தாங்குகின்ற பாத்திரம் அருளை விட சிறப்பான அன்புதான். அப்ப அன்புங்கிற பாத்திரத்து மூலமா தான் சிவபெருமானுடைய அருளை வாங்க முடியும். நீங்க வேற எந்த பாத்திரம் கொண்டு போனாலும் அந்த பாத்திரத்துல அருளை வாங்கவே முடியும். அப்போ கோயிலுக்கு போறப்போ, இன்னைக்கு கோயில்ல இன்னைக்கு ஆடி மாசம் கூழுத்துவாங்கன்னு ஒரு எதை எடுத்துட்டு போவோம், ஒரு தூக்குவாளி எடுத்துட்டு போவோமா? இன்னைக்கு பிரதோஷம் அன்னைக்கு கோயிலுக்கு போனா கொஞ்சம் கண்டிப்பா புளியோதரை தருவாங்கன்னு சொல்றதுக்காக ஒரு தொன்னையை அங்க வச்சிருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போவோமா? அடிச்சு பிடிச்சு வாங்குவோம்ல. பாவம், அன்னைக்கு இங்க 4வது தடவை பார்த்த கோயில்ல பார்த்த பிரதோஷம் தொன்னை கொடுக்குறாரு, கூட்டம் அதிகம், கொடுக்குறாங்க கையில இருந்து கொடுக்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து கசக்கி அந்த தொன்னைய கசக்கியாச்சு, அப்படியே உடஞ்சிருச்சு. அது அப்படியே இதுக்கப்புறம் யாருமே யூஸ் பண்ண முடியாது. என்ன சொல்ல வர? அப்போ ஒரு பொருளை வாங்குவதற்கு அதற்குரிய பாத்திரத்தை எடுத்துட்டு போறோம்ல, அது போல இறைவனுடைய அருளை வாங்குவதற்கு அன்பெனும் பாத்திரத்தை தூக்கிட்டு போனோம். கோயிலுக்கு கூட அந்த இந்த கூட கொண்டு போவோம்ல, அந்த என்ன கூட, பூக்கூட கொண்டு போவோமா இல்லையா? எங்க கொண்டு போறாங்க? என்னுடைய மனைவி எனக்கு கொடுத்த முதல் பரிசு, என்னுடைய கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் பரிசு அவங்க எனக்கு கொடுத்தது ஒரு பூக்கூட தான் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப நான் கேட்டுட்டே இருப்பேன், கோயிலுக்கு போறப்ப பூக்கூட கொண்டு போகணும்னு சொல்லுவேன். பூக்கூட கொண்டு போகணும், எல்லாரும் கொண்டு போகணும். கன்ஃபார்மா அது என்ன இருக்கும்? திருநீர் கொட்டு வைக்கிறதுக்கு ஒரு இடம், அப்புறம் குங்குமம் கொட்டு வைக்க இடம், தேங்காய் வைக்கிறதுக்கு இடம், அப்புறம் இதெல்லாம் வைக்கிறதுக்கான இடம். கோயில அப்ப கோயில்ல போய் கண்டாண்ட இடத்துல எல்லாம் பண்ண தேவையில்லை, திருநீரை கொட்ட தேவையில்லை, குங்குமத்தை கட்ட தேவையில்லை, பேப்பரை தேட தேவையில்லை. அழகா கொண்டு போனோமா, அழகா எடுத்துட்டு வந்தோமா. அது அந்த காலத்துல அப்படியே கையில பூக்குடலை எல்லாம் எடுத்து பெண்கள் கூட்டி கொண்டு போறத பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருந்தது. அடிக்கடி சொல்லுவேன், பித்தளையில எனக்காக ஒரு அருமையான ஒரு பூக்குடலை என்னுடைய மனைவி எனக்கு பரிசீலித்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். சரி, அப்போ அந்த பூக்குடலை கொண்டு போகும்போது இந்த பூக்குடலைக்குள்ள என்ன பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கணும். அன்பு பாத்திரம் உள்ளுக்குள்ள இருக்கு. நான் 10 பேர்கிட்ட தான் அன்பு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, என் பாத்திரம் எப்படி இருக்கும்? நான் 10 பேர் எங்க குடும்பத்துக்காக மட்டும்தான் அன்பு செய்வேன்னா என் பாத்திரம் கிளியாந்தட்டி மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் அன்பு. அதுக்குதான் அருள் தருவார் சாமி, அதுக்குதான் அருள் தருவார். உன் குடும்பத்துக்கு மட்டும் தானே வச்ச, அந்த கிளியாந்தட்டி அளவுக்கு என்ன பண்ணுவோம், அந்த அகல் விளக்கு அளவுக்கு அன்பை நிறைச்சு கொடுப்பாரு சாமி. போதுமா சாமி? பத்தலையே சாமி. அப்ப கொஞ்சம் விரிவடையும். அப்ப விரிவடையும். யாருன்னே தெரியாதவங்க நெற்றியில திருநீர் பூசி இருக்காங்க, அவங்கள பார்த்தாலே எனக்கு அன்பு பெருகுதுன்னா, இப்ப நம்ம கிட்ட பாத்திரம் எப்படி இருக்கு? பாத்திரம் பெருசா இருக்கு. அப்ப நீங்க அந்த பாத்திரத்தை கொண்டு போய் நீங்க பெருமாள்கிட்ட வச்சீங்கன்னா அன்பு பெருகின அந்த அந்த அருளை நீங்க பெற்று வரலாம். அதனால அன்பெனும் பாத்திரம் தாங்கி ஆலயம் செல்லுங்க. அதெல்லாம் கொண்டு போங்க, தப்பு இல்ல. வெத்தலை கொண்டு போங்க, எல்லாம் கொண்டு போங்க. எல்லாத்தையும் செக் பண்றப்ப உள்ளுக்குள்ள அன்பு இருக்கான்னு செக் பண்ணிருங்க தயவு செய்து. நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணுவீங்களே, பூ இருக்கா, பால் இருக்கா, பழம் இருக்கா, எல்லாம் இருக்கு. அன்பு இருக்கா? இருக்குப்பா, இருக்கு, அன்பு இருக்கு சாமி, அதை இங்க வச்சிருக்கேன், நெஞ்சில தாங்கி வரேன் சாமின்னு நீங்க தாங்கி போனீங்கன்னா அந்த அன்பெனும் பாத்திரம் தான் அருள் சுமக்கும் பாத்திரம். நீங்க அன்பே வடிவமா இருக்கீங்க அப்படின்னா உங்க உடம்பு என்ன பண்ணும்? முழுவதுமாக அருளை உடம்புல நிறைச்சிருவாரு. அருள் நிறைஞ்சிருச்சுன்னா மலம் நிகழ்ந்து போயிடும். மலம் போயிடுச்சுன்னா அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையேன்னு சொல்லி சிவபெருமானையே நமக்குள்ள வச்சுக்கணும். அப்படிப்பட்ட பெருமானை நாம் என்ன பண்ணணும்? அப்போ இனிமே என்ன பண்ணணும்? கோயிலுக்கு போறப்ப என்ன பாத்திரம் வேணும்? பஞ்ச பாத்திரம் வேணுமா? அன்புங்கிற பாத்திரம் வேணும்.
அன்பெனும் பாத்திரத்தை அன்பெனும் பாத்திரத்தை சுமந்து கொண்டு போங்க. அருள் எப்படி கிடைக்குதுன்னு நீங்க தழும்ப கொண்டு வருவாங்க பாருங்க. வீட்டுல தழுப்ப கொண்டு வந்து அதுல ஒரு டீயை போட்டு ஒரு பாயசத்தை காய்ச்சி, இறைவனோட அருள்ல ஒரு பாயசத்தை காய்ச்சி அப்படியே பருகும் போது நீங்க அப்படியே அடைவீர்களே ஒரு இன்பம். ஆஹா, சொல்லி மாடாது, அதை அனுபவிச்சாதான் தெரியும். அதனால அதை அனுபவிங்க. போட்டுக்குள்ள போயிடலாமா? போயிடலாம். வேதி போற்றி விமலா போற்றி 106வது வரி. 106வது வரி போற்றி திருவருள். கையில ருத்ரா மாலையும் வச்சுக்கலாம், கையில மாலை வச்சுக்கலாம், சும்மா கையில பிடிச்சுக்கலாம் ஒரு 2 நிமிஷம். வாய்ப்பு இருந்ததுன்னா நம்மளுடைய ஜபமாலையை வச்சுக்கிட்டு ஏன் சொல்றேன்னா, அடுத்த வர்ற வாரம் வெள்ளிக்கிழமை வித்தவுட் நோ ஃபைல். அதுக்காக ஐயோ ஜபமாலை இல்ல திருக்கூடத்துக்கு நினைச்சு வராம விட்டுறாதீங்க. சும்மா சொல்றேன், இருந்தா சந்தோஷம். அப்படியாவது சொன்னா வாங்கிடுவோமேன்றதுக்காக. எங்க டீச்சர் எல்லாம் ரொம்ப அழுத்தமா சொல்லுவாங்க, நாளைக்கு எல்லாரும் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி இதுல ஒட்டி கொண்டு வரணும் அப்படிம்பாங்க. என்னால செய்ய முடியல, ஸ்கூலுக்கே போக மாட்டேன். ஐயோ டீச்சர் கேட்பாங்க, நான் என்னால இல்லைன்னா சொல்ல முடியாது. அது மாதிரி நினைச்சிட்டு யாரும் வராம இருந்தாரு. இது சும்மா ஒரு விஷயத்துக்காக சொல்றது. இருந்தா கொஞ்சம் இப்ப காலில் செருப்பு இருந்ததுன்னா முள்ளு காடாமல் ஃபாஸ்டா நடந்துட முடியும் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த நம்மளுடைய ஜபமாலை. எவ்வளவு பெரிய முள் இருந்தாலும், நம்ம வாழ்க்கைன்ற பாதையில எவ்வளவு பெரிய முள் இருந்தாலும் இறைவனுடைய நாம ஜபத்துல கடகடன்னு கடந்துடலாம். அது நமக்கு ஒரு பெரிய கவசம் போல காத்து. வேதி போற்றி விமல போற்றி. வேதினா என்ன? வேதி அப்படின்னா என்னது? வேதமங்கய்யா. ஆஹா, வேதம்னா என்னது? திருமுறை நூல்கள் ஐயா. திருமுறை நூல்களா? சரி, வேதம் அப்படின்னா என்ன? கரெக்டா சொல்லுங்க. சிவபெருமான். கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். திருமுறை தாங்க வேதம். திருமுறைய வேதம்னு சொல்லாதீங்க, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஏன்னா வேதத்துல சிவபெருமான் மறைஞ்சிருக்கான். நம்ம கிரீக்கேசூர் சாம அதர்வன வேதம் இருக்குல்ல, அத சிவபெருமான் மறைஞ்சிருக்கான். ஆனா திருமுறையில சிவபெருமான் மறைஞ்சிருக்கானா? அதோடைய பிழிவுதாங்கய்யா, வேதத்தோடைய பிழிவுதாங்கய்யா திருமுறை. ஐயா அறநூல். சரி, இப்போ எல்லாம் என்ன பண்ணும்? வீட்டுல தூய்மையானவன். சரி, எல்லாரும் என்ன பண்ணும்? வீட்டுல இருக்கிற சேர் எடுத்து போட்டு அது மேல ஏறி நின்றுதான் கிளாஸ் கவனிக்கணும். எல்லாரும் இனிமே பெஞ்ச்ல மேல ஏறி நின்றுதான் இப்ப கிளாஸ் கவனிக்கணும். ஏன்னா இத பல முறை சொல்லியிருக்கோம், மறந்துட்டீங்க. இப்ப சரியா கவனித்துக் கொள்ளுங்க. ஐயா, வேள்வி செய்யறதுதான் வேதம் சொல்லிருக்கீங்க. இல்ல கண்டிப்பா இப்ப நான் சொல்றது கரெக்டா கவனிங்க. எல்லாரும் மறந்துட்டீங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்த அடியனுடைய மனத்துல அவர் இல்ல நிறுத்திடலாம். எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். யாரும் ஆன்சர் பண்ண வேண்டாம். இப்ப நம்ம என்ன பதில் பார்க்க போறோம். வேதித்தல் அப்படின்னா என்னன்னா, கெமிஸ்ட்ரி தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வேதித்தல் என்னது? ஒரு பொருளை சேர்ப்பதும் ஒரு பொருளை பிரிப்பதும். பிரிக்கிறது. சேர்க்கிற இடத்துல சேர்க்க வேண்டிய பொருளை சேர்த்து பிரிக்க வேண்டிய பொருளை பிரிக்கிறதுக்கு பேரு வேதித்தல்னு பேரு. இந்த வேதம் என்ற பொருள் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு தேவையில்லாத உலக பொருள்களை பிரிச்சு தேவையான இறை பொருளை சேர்க்கிறனால அதுக்கு பேர் என்னது? வேதம்னு பேரு. அப்போ வேதம்னா என்னன்னா, எதை பிரிக்கணுமோ அதை பிரிச்சு எதை சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும். கத்திரிக்காயில மேல இருக்கக்கூடிய அந்த காம்பு என்ன பண்ணிடணும்? பிரிச்சிடணும். பீன்ஸ்ல சைடுல இருக்கிற நார பிரிச்சிடணும். வாழைத்தண்டுல உள்ள இருக்கிற சின்ன சின்ன நூலெல்லாம் பிரிச்சிடணும். மிளகாயில உள்ள இருக்கிற விதையெல்லாம் வெளியில பிரிச்சிடணும். இப்படி அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒவ்வொரு நாளும் வேதித்தல் பண்றீங்க. வேதித்தல் தான் வேண்டாவதை எடுத்து வேணுங்கிறத சேர்த்தா அதுக்கு பேர் என்னது? வேதித்தல்னு பேரு. நமக்கு எது வேண்டாம்?
போட்டி பொறாம பண்ற கெட்ட குணங்கள். ஆக 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 6 விதமான எண்ணங்கள் வேண்டாம். இந்த உலகமே வேண்டாம். அந்த உலக பொருட்கள் எதுவுமே வேண்டாம். நமக்கு எது வேணும்? அன்பு மட்டும் சமைக்க வேண்டும். ஆக அன்பு, சிவம், இதெல்லாம் வேணும் இல்லையா? அந்த வேணுகின்ற பொருளை நம்ம கிட்ட வச்சுட்டு வேணாங்கிற பொருளை வெளியே தள்ளுறதுக்கு உபயோகிக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் வேதம். வேதம்னு என்னது? வேணுங்கிறத சேர்த்து வேணாங்கிறத வெட்டி விடுறது. சிவபெருமானும் அதான் பண்றான். என்ன பண்றான்? நமக்கு நல்லா கவனிங்க. சின்ன பிள்ளைல நம்ம வண்டி ஓட்டுறப்போ அப்பா என்ன பண்ணுவாரு? சைட்ல ஒரு வீல் வைப்பாரா? அது வேணும்ல. நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வீல கலட்டிடுவாரா? அது மாதிரி முதல்ல நம்ம இந்த உலகத்துல பந்தித்து இந்த உலகத்துல ஓட்ட வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உலகத்தை எடுத்து அவன் கூட வச்சுக்கிறான். அப்ப அவன் யாரு? வேதியன் தானே. வேதியன் தானே. வேணும் போது உலகத்தை நம்ம பந்திக்க வைத்து வேண்டாங்கிறப்போ ஆன்மா தெளிவு பெற்றதுக்கு அப்புறம் என்ன பண்றான்? இந்த உலகம் அந்த ரெண்டு வீல் எடுத்து விட்டு இறைவனை உள்ளுக்குள்ள சேர்த்துக்கிறான். அப்போ இந்த ஆன்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக மட்டும்தான் உலகம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுச்சுன்னா அது இறைவனோட கலந்துக்கிறான். அப்போ வேணுங்கிறப்ப உலகத்தை கொடுத்து வேணாங்கிறப்போ இந்த உலகத்தை பிரிச்சு தனக்குள்ள சிவருடைய சேர்த்துக் கொள்வதனால சிவபெருமானுக்கு வேதி என்று திருமுறைய வேதம்னு கூட சொல்லலாம். ஏன்? வேணாங்கிற இந்த உலகப் பொருளை வேணாங்கிற உலகப் பொருள் எல்லாம் எடுத்துட்டு வேணுங்கிற சிவப்பொருளை கொடுக்கறதுனால திருமுறைய இந்த ஆஸ்பெக்ட்ல வேதம் சொல்லலாம். ஆனா வேத நூல்கள் இருக்குல்ல, வேத நூல்கள் இருக்குல்ல, அதுக்கு ஒப்பீடா இந்த வேதம்னு சொல்லக்கூடாது. ஏன்? வேதத்துல சிவபெருமான் மறைஞ்சிருக்கான். 10ஓட 11 இருப்பான். எல்லாத்தையும் புகழும் வேதம். வருணனை புகழும், வாயுவை புகழும், இந்திரனை புகழும், யமனை புகழும், நிருதிய புகழும், குபேரனை புகழும், அட்டதிக்பாடகளை புகழும், எல்லாத்தையும் புகழும். கடைசியில ஒரு பிட்டுல எங்க போகும்? ருத்ர சும்மா ஒரு பிட்டா வந்துட்டு போகும். அதுலயும் நமச்சிவாய மந்திரம் எங்கேயும் ஒரு இடத்துல இதய மந்திரமா வந்துட்டு போகும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வேத புத்தகத்துக்கு சமமா இத சொல்லாதீங்க. எதை? திருமுறை. ஏன்னா அந்த வேதத்துல சிவபெருமான் மறைஞ்சிருக்கான். இந்த நம்மளுடைய திருமுறையில சிவபெருமான் வெளிப்பட்டு இருக்கான். சிவபெருமான் வெளிப்பட்டு இருந்தா அது பேர் ஆகமம் தான். ஆகமம் என்பது என்னன்னா கொஞ்சம் விரிச்சு பேசு. இப்ப பிஎஸ்சில பிஏல என்ன படிப்போம்? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாத்தையும் படிப்போம். தமிழ் படிப்போம், இங்க ஆங்கிலம் படிப்போம், அறிவியல் படிப்போம், சமூக அறிவியல் படிப்போம், எல்லாமே படிப்போம். ஆனா அதுக்கப்புறம் போனப்ப இளங்கலை படிப்போம், தமிழ் மட்டும்தான் படிப்போம். எம்ஏல என்ன பண்ணுவோம்? தமிழ்லயே இலக்கணம் மட்டும் தனிமா படிப்போம், இல்லைன்னா இலக்கியம் மட்டும் தனிமா படிப்போம். பிஹெச்டில அந்த ஒரு வார்த்தையை திரும்ப படிப்போம். அது மாதிரி நேரோ டவுன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிற மாதிரி சிவபெருமானை ஜென்ரலா சொல்றது வேதம், கொஞ்சம் அவனை வெளிப்பட்டு சொல்றது ஆகமம். அது 27 ஆகமங்கள் 28 ஆகமங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அப்போ சிவபெருமானுக்கு ஏன் வேதின்னு அவனுக்கு பேரு? ஏன் அவனுக்கு வேதின்னு பேரு? வேண்டாததை பிரிக்கிறதுனால. ஆன்மாவை உலகத்துல கொடுத்து வேணும் போது வைக்கிறான், வேணானும் போது மறைச்சிடுறான். அந்த மாதிரி வெறிச்சிடறான். சிவபெருமான் வெளிப்பட்டு இருப்பதுதான் ஆகமம் அப்படின்னு சொல்றீங்க. சிவபெருமான் மறைஞ்சு இருக்கிறது வேதம். வேதம்னா இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்க வேத புத்தகத்தில். ஆனா வேதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த வேர் சொல்லுக்கு என்ன பொருள்னா வேணுங்கிறத சேர்த்து வேணாங்கிறத பிரிக்கிறது. ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்த்தா என்ன வரும்? தண்ணி வரும், H2O. ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்த்தா H2O தானே தண்ணி வரும். அப்ப தண்ணியை உருவாக்கணும்னா ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்க்கணும். அப்ப தண்ணி வரும். திரும்ப தண்ணியை ஆவியாக்கணும், திரும்ப ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனா பிரிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும்? கீழே நெருப்பு வச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடும்? நீராவியா பறந்து வெளியே போயிடும். அப்போ வேணுங்கிறப்ப தண்ணியாகும், வேணாங்கிறப்ப திரும்ப அந்த காத்தாவும் மாத்துறதுக்கு பேரு தான் வேதித்தல். அப்போ வேதம் என்பது என்னன்னா வேணுங்கிறத சேர்க்கணும், வேணாங்கிறத பிரிக்கணும். நமக்கு வேணுங்கிறது சிவபெருமான் மட்டும்தான், வேணாங்கிறது சிவபெருமானை தவிர எல்லாமே. வீட்டுக்காரரு, வைஃபு, பிள்ளைங்க, கல்வி, அப்புறம் லொட்டு லொசுக்கு எல்லா கருமாந்திரமும் நமக்கு தேவையில்லைதான். சும்மா தேவையில்லாம அதை வச்சிருக்கணும். ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சாமி போட்டு விட்டுருக்கான், கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்க.
நாம் என்னமோ இவங்க எல்லாம் நம்ம கூட தான் வரப்போறாங்கன்னு இவங்களே கட்டி அழுதுகிட்டு இருக்கோம். இவங்க எல்லாம் நம்ம கூட தான் வரப்போறாங்க. இவங்க எல்லாம் கடைசி என்ன பண்ணுவாங்க? தீயை மூட்டி நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களேன்னு தலையை முழுகிடுவாங்க. அப்பாட சாமி செத்து தொலைஞ்சாண்டான தலையை முழுகிட்டு என்னவா திரும்ப சப்போஸ் தெரியாம வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் அழுகுறாங்க. சாமி கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிட்டு வர சாமி, கொஞ்சம் 1 மணி நேரம் எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லிட்டு வர சாமி. நம்ம போயிட்டு திரும்ப வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க? அடிச்சு பேய் வந்துருச்சுன்னு அடிச்சு தொடப்பத்தையும் வழக்கமாறையும் எடுத்து வச்சு நம்மள வெளுத்து அனுப்புவாங்க. இவங்க அதுக்காகவா இவ்வளவு தூரத்துக்கு நம்ம அப்படி விடுறோம்? ஆனா நம்மளை போட்டு எரிச்சதுக்கு அப்புறமும் இந்த புள்ள நம்மளை திரும்பி பார்க்காதான்னு சொல்லி நமக்காக சுடுகாட்டுல தவம் செய்து காத்து கொண்டிருக்கின்றான் நம்மளுடைய அப்பா. அவனைத்தானே நம்ம பற்றணும். அதுக்காக இவங்களை விட்டுருங்கன்னு சொல்லல. அவன் கொஞ்சம் கூட தான். அவன் கொஞ்சம் எப்பயுமே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அப்பா அம்மா பெருசா இல்ல கணவர் இல்லம் பெருசான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவீங்க? மாவுடுதான். அப்பாதான். டவுட்டே கிடையாது. யாராவது ஒருத்தர் எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லா இருக்காருன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா, ஆட போய 1000 தான் இருந்தாலும் அந்த ஐயா 18 வருஷம் தான் வளர்த்திருப்பா. அப்படி இந்த வீட்டுக்கு வந்து இந்த அம்மா 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் ஒரு 60 வருஷம் இந்த வீட்டுல வாழ்ந்துருப்பாங்க. இருந்தாலும் போயா நீ எல்லாம் பாத்துட்ட, எங்க ஆத்தாவை பார்த்த மாதிரி பார்க்க முடியுமா? அவங்க வீட்டுல வறுமைதான், வெறும் கஞ்சி தான் கிடைக்கும், கஞ்சிக்கு ஒரு ஊறுகாய் தான் கிடைக்கும். ஆனா இங்க வந்த வீட்டுல நல்ல சாப்பாடு, நல்ல செல்வாக்கி இருந்தாலும் எங்க அம்மா காய்ச்ச குடுக்குற அந்த கஞ்சியும் அந்த 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 ஊறுகாய்க்கு சமமா உலகத்துல வந்துட முடியுமான்னு என்னதான் இருந்தாலும் அப்பா வீட்டையும் அம்மா வீட்டையும் மனசுக்குள்ள கொஞ்சம் தூக்கி உயரமா வச்சுக்கிட்டே வீட்டுக்காரர் வீட்டுல வேலை செய்யற மாதிரி நம்ம அப்ப சிவபெருமான்றவனை தூக்கி ஓரமா மேல தூக்கி வச்சுட்டு மத்த எல்லாத்துக்கும் வேலை செய்ய வேண்டியதான். வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்காக விட்டுட்டு வந்துவோம்லாம் கிடையாது. புரியுதா? அவன் தான் எப்பயும் நினைத்த பொருளா வரப்போறான்ற எண்ணத்தை நம்ம வச்சுட்டு நாம அதுக்காக இப்ப வீட்டுல இருக்கவங்க சாப்பாடு செய்யாம நான் போய் அவங்க பட்னியா போட்டுட்டு நான் தாட்டு கோயிலா ஏறணும்னா சாமி என்ன பண்ணுவாரு? தயவு செய்து வீட்டுல உன் கடமையை செய்யுங்க. சரியா? அப்போ வேதி என்றால் இப்ப சொல்லுங்க, வேதம்னா என்ன? தேவையானதை எடுத்துக்கிட்டு வேண்டாத பிரிச்சிடுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. தேவையானத சேர்த்து தேவையில்லாத பிரிச்சா அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த செயலுக்கு வேதம்னு பேர், வேதித்தல்னு பேர். அந்த செயல் உள்ள புத்தகத்துக்கு அறம்னு பேர், அறம் அல்லது வேதம்னு பேர். புரியுதுங்களா? அத புத்தகமா போட்டா அறம், அதையே செயலா செஞ்சா வேதம். புரியுதுங்களா? அப்பதான் வேதித்தல். அப்ப சிவபெருமானத்தான பண்றான். அதனால சிவபெருமானுக்கு என்ன பேரு? வேதி போற்றி. சிவபெருமானுக்கு என்ன பேரு? அடுத்த முறையும் கேட்பேன், வேதம் வேதம்னா 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 என்ன? அடுத்த முறை நீங்க பதில் சொல்லல அப்படின்னா 2 சேர் போட்டுக்கணும். ஒரு சேர் மேல இன்னொரு சேர் மேல போட்டு அதுக்கப்புறம் அது மேல ஏறி நின்னா மட்டும்தான் இந்த அமர்வு எடுக்கப்படும். அதனால அடியச்சுமா ஒரு விளையாட்டுக்கு தான் எல்லாரும் வயசானவங்களை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு நீங்க சேர் மேல ஏறினா எப்படி ஏற முடியும்? இல்ல வீட்டு மேல ஏறி பாட கேட்டுடலாமா? அது ஈஸி. அடியன் வந்து உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக அடியன் கொஞ்சம் சொல்லிக்கிட்டேன். ஏன்னா ஆஸ்பத்திரி தான் போகணுங்க ஐயா சேர் மேல ஏறினா. இல்ல எனக்கு அடுத்த முறை மாத்தி சொல்லிக்கலாம், எல்லாரும் தரையில உட்காரலாம் சொல்லி சொல்லலாம். தரையில உட்கார வச்சிடலாம், ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துரும். அதுவும் முடியாது ஐயா. அடுத்த முறை யாரும் தவறே செய்ய மாட்டாங்க ஐயா. கரெக்டா எதற்காக சொன்னேன்னா அது கண்டிப்பு சொல்லும் போது கொஞ்சம் ஆழமா உள்ள பாத்தீங்க. ஐயோ அடுத்த முறை இந்த படுபாவை மேல ஏத்தினாலும் ஏத்திடுவோம் போலயே, அதனால ஒழுங்கா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் இந்த ஆன்ம மனசுக்குள்ள கொஞ்சம் அது இடம் கொடுக்கும். அதுக்காக தான் சொல்றேன். வேதி போற்றி. அவன் இப்ப நீங்க கவனிங்க, நீங்க என்ன பண்ணணும்? வீட்டுல இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணணும். அழுக்கு வேணுமா? வீட்டுல அழுக்கு வேணுமா?
வேணாம். அதை சுத்தம் பண்ணணும். அப்ப அழுக்க சுத்தம் பண்ணிட்டு வீடை சுத்தமா வச்சிருக்கணும். அப்ப தேவையில்லாத வீடு தானே, தேவையில்லாத வீட்டுல அழுக்கு வேஸ்ட் தானே. சரி, நீங்க அழுக்க சுத்தம் பண்ண நீங்க என்ன ஆயிடுவீங்க? அழுக்க நீங்க சுத்தம் பண்ண நீங்க என்ன ஆயிடுவீங்க? ஏங்க, ஒரு வீட்டு பொங்கலுக்கு உள்ள நூலாம்பட உள்ளுக்குள்ள எல்லாம் தட்டுறீங்க, தட்டிக்கிட்டே வர்றீங்க, அழுக்கெல்லாம் தட்டுறீங்க. நீங்க என்ன ஆயிடுவீங்க? நீங்க அழுக்காயிருவீங்க இல்ல? சுத்தம் பண்றோம்னு சொல்லி நாம அழுக்காயிடுவோம்ல. அது போல இறைவன் வேதித்தல் தொழில் செய்யறானே, அவன் என்ன பண்றான்? அவன் தேவையில்லாத பொருளை எடுக்கிறான், தேவையில்லாத பொருளை சேர்க்கிறான்றப்ப தேவையில்லாத பொருள் அவங்க கிட்ட ஒட்டிக்கிட்டு அவனும் அழுக்காயிடுவான்னு கேட்டா இல்ல. அவன் யாருன்னா விமலன். அவன் எந்த அழுக்கும் அவன்கிட்ட வராது. மலங்களிலிருந்து நீக்கப்பட்டவன். ஆமா, மலங்களிலிருந்து நீக்கப்பட்டவன். பெருமானுக்கு எந்த மலமும் கிடையாது. எல்லாரும் ஒரு நிமிஷம் பெருமானுடைய கருணையை நம்ம புரிஞ்சுக்கோமா? ஒரு நிமிஷம் எல்லாருக்கா எனக்காக ஒரு நிமிஷம் இணைஞ்சிருக்கீங்களா? ஒரே ஒரு நிமிஷம், நான் முடிக்க போறேன். இன்னும் 2 நிமிஷம் முடிக்க போறேன். உங்களுக்குமே டைம் ஆயிடுச்சு, அதனால ஒரு நிமிஷம் அடியனோட இணைஞ்சிருக்கீங்களா? பெருமான் கருணை. பெருமான் எங்க இருக்கான் அப்படின்னா, பெருமானுடைய இடம் எது அப்படின்னா, பெருமானுடைய இடம் எது அப்படின்னா ஞானம் தான் பெருமானுடைய இடம். பெருமான் வசிக்கின்ற இடத்துக்கு பேரு ஞானத்துலதான் பெருமான் வசிப்பான். ஞானம் என்ற மேடையில தான் பெருமான் ஆடுவான். அதுக்கு பேர் தான் ஞானாகாசம்னு பேரு. தெரியும் இல்லையா? நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஞானாகாசத்துலதான். ஆனா ஞானமும் பெருமானும் ஒன்னா? ஞானமும் பெருமானும் ஒன்னா அப்படின்னு கேட்டா, ஞானம் பெருமானுக்கு சட்டம் மாதிரி. சட்டையும் நானும் ஒன்னா? சட்டையும் நானும் ஒன்னா? ஞானமும் பெருமானும் ஒன்னான்னு கேட்டா ஞானமும் பெருமானும் வேற. ஞானம் என்ற தளத்தை உரைப்பவன் யாரு? பெருமான். ஞானம்ன்ற தளத்துலதான் ஆடுவான். அதான் ஞான ஆகாச நடனம், ஞான நடனம். அதுதான் ஞான ஆகாசத்துல பெருமான் என்று நடனம் செய்வான். அப்ப ஞானம் வேற, வேலு முருகன் ஒன்னா? வேலு முருகன் ஒன்னா? வேலும் கை தெரியுதா? வேலும் முருகனும் ஒன்னா? இல்ல. இல்ல. வேல் என்பது ஞானம், முருகன் என்பது அதையும் தாண்டி இருக்கக்கூடிய பொருள். அது ஞானத்தை இயக்குகின்ற பொருள். ஞானத்தை இயக்குறதுக்கு பேர் தான் இறைவனுடைய வல்லமை. அப்ப வேல் வேற, முருகன் வேற. வேல் பெருமான் கையில வச்சிருக்கான். ஞானம் வந்தாத்தான் பெருமான் வந்துருவான். அதுக்காக நம்ம வேலை மட்டும் வச்சுக்கிறோம். முருகன் வராட்டினாலும் பரவாயில்ல, வேல் வந்தா போதும், ஞானம் வந்தா போதும், முருகன் தன்னால ஓடியாந்துருவான்றதுக்காக வேல் வச்சுக்கணும். ஆனா வேல் வேற, முருகன் வேறதான். அதான் தெரிஞ்சுக்கணும். வேல் என்பது அவன் இயக்கும் பொருள். காரும் அப்பாவும் ஒன்னா? நம்ம காரும் அப்பாவும் ஒன்னா? கார் அப்பாவால இயக்கக்கூடிய பொருள். அவர் காரை எப்பயும் வச்சுட்டே இருப்பார். காரு அப்பாவும் வேற வேறன்ற மாதிரி வேலும் முருகனும் வேற வேற, ஞானமும் பெருமானும் வேற வேற. ஞானம் இருந்தால்தான், ஞானம் என்பது நிமலன், மலமற்ற நிலைக்கு பேரு ஞானம் சொல்லுங்க. மலமற்ற நிலைக்கு பேரு ஞானம். நல்லா கவனிக்க வேண்டிய இடங்குதான் சிவபெருமானுடைய கருணை. மலமற்ற இடத்துல மலம் இருக்கிற இடத்துலதான் இந்த ஆன்மா இருக்கும். மலமற்ற இடத்துலதான் யார் இருப்பா? சிவபெருமான் இருப்பான். ஆனா அந்த சிவபெருமான் என்ன பண்றான்? இந்த ஆன்மா, நல்லா கவனிங்க, நல்ல ரொம்ப முக்கியமான இடம். இந்த ஆன்மா மலமற்ற இடத்தை நோக்கி என்னைக்குமே போக முடியாது. இது ஞானத்துக்கிட்ட போக முடியாது. ஆனா ஞானம் மனத்துக்கிட்ட வர முடியும். நாம அவங்கிட்ட என்னைக்கும் போக முடியாது, என்னைக்குமே போக முடியாது. ஆனா அந்த கருணையே வடிவாகிய சிவபெருமான் அவன் என்ன பண்றான்? மலத்துக்குள்ள வர்றான், நமக்குள்ள வந்து இறங்கி இத ஞானத்துக்கு கூட்டிட்டு போவோம்னு கைய பிடிச்சு கூட்டிட்டு போக காத்திருக்கான். நாம என்ன பண்றோம்? அவனை பார்க்காம அவன் என்ன பண்றான்? நம்ம கூட்டிட்டு போனா, இப்ப குழந்தைய கூட்டிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணும்? கதவை கூட்டினா திரும்பவும் கதவை திறந்தா வெளியே ஓடிடும்.
அப்ப கூட்டு வந்து பிரயோஜனம் இல்லை. அதனால என்ன பண்றான்னா, குழந்தைக்கு அறிவு வளரட்டும், வெளியில இருக்கிறது சகதி, வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் நல்லதுன்னு அதுக்கு என்னைக்கு அறிவு வருதுன்னு அப்படியே வாசல்ல தாய் போல அது விளையாட விட்டு காத்துக்கிட்டே இருப்பான். அவனும் எடுத்து தொடச்சு விடுவான், திரும்ப குளிப்பாட்டி விடுவான், விளையாண்டுட்டு பாப்பான்னு பல காலம். அப்போ ஞானமே ஆகாசமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் மலத்தையே இருப்பிடமாக கொண்ட உயிர்களுடைய மல பாண்டத்துக்குள்ள உறைஞ்சிருக்கா, அதையும் தாண்டி உறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது சிவபெருமானுடைய கருணையா இல்லை? அவனுடைய கருணையா இல்லை? அவன் மல பாண்டத்துக்குள்ள உறைஞ்சிருந்தாலும் அவனுக்கு மலம் ஒண்ணும் செய்யாது. அவன் யாருன்னா விமலன். வேதி போற்றி விமல போற்றி. வேதி என்றால் மலங்களை பிரித்து நலங்களை அரிப்பவன் வேதி. மலங்களை பிரிக்கிறப்ப அவன் கையில மலம் ஒட்டிக்குமா? இல்ல, அவன் விமலன். வேதி போற்றி விமல போற்றி. வேதி போற்றி விமல போற்றி. அப்போ யாரெல்லாம் பிரிச்சு நம்ம உட்கார்ந்து இருக்கோம் இல்ல, நம்ம ஒரு குப்பை இது நீங்க பாத்துறீங்களா, வீடெல்லாம் நாங்க இப்பதான் ஷிஃப்ட் பண்ணோம், தெரியும்ல, பால் காத்துறப்ப ஷிஃப்ட் பண்ணோம். எது தேவையில்லாத பொருள் எது தேவையற்ற பொருள் அப்படின்னு பிரிக்கிறப்போ நான் என்ன பண்ணுவேன், எங்க வீட்டுல நின்றுட்டு எல்லாமே தேவையான பொருளுங்க. நான் எங்க வீட்டுல அம்மா தயவு செய்து வெளியே போயிரு, தயவு செய்து வெளியே போயிருங்க, எது கேட்டாலும் தேவைப்படுற பொருள். ஆனா அது என்னைக்குமே எடுத்து கூட பார்க்க மாட்டேன். நான் புத்தகம் வந்து நான் திரும்ப கேட்டேம்மா, கிட்டத்தட்ட ஒரு நம்பரை நமக்கு அது சும்மா மிகையா இல்ல, ஒரு 100 கிலோ 150 கிலோக்கு புத்தகம் வச்சிருந்தேன். அது அவ்வளவு அளவுக்கு என்னுடைய டிபார்ட்மெண்ட் புக், என்னுடைய இன்ஜினியரிங் புக்கு மட்டும் ஒரு சப்ஜெக்டுக்கு 5 ரெஃபரன்ஸ் வீதம். எனக்கு கிட்டத்தட்ட 45 சப்ஜெக்ட் இருக்கு. 45 × 5 போட்டுக்கோங்க. இது போக ஸ்கூல்ல படிச்ச புக்கு, அந்த புக்கு, இந்த புக்கு, தமிழ் புக்கு, இலக்கண புக்கு, எந்த புக்கையும் நான் எனக்கு போட விட மாட்டேன். எல்லாத்தையும் மூட்டை எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன். நான் கேட்டேன் அம்மாட்ட, அம்மா என்னம்மா நான் வீடு காலி பண்ண போறோம், அந்த புத்தகம் எல்லாம் எங்க போச்சு என்ன? அதெல்லாம் நாங்க வந்து போட்டு 15 வருஷம் ஆச்சு. அதெல்லாம் உனக்கு தெரியாமலே நாங்க வந்து கடையில போட்டு 15 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் நீ அதை யூஸ் பண்ணல. கேட்டா இன்னைக்கு வரைக்கும் அதை யூஸ் பண்ண விடாம எது கேட்டாலும் இது வேணான்னு சொல்லி இந்த வீட்டையே இது பண்ணி புது வீட்லயாவது எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஒரு சாமி, நாங்க எங்களுக்கு தேவையான பொருளை வச்சுக்கிட்டு தேவையில்லாத பொருளை கழிச்சுக்கிறோம். எங்க வீட்டம்மா எப்படின்னா எல்லா பொருளையும் வேணாம்பா, எனையும் சேர்த்து எல்லா பொருளையும் வேணாம்பா. ஐயோ இந்த பொருளே வேணாம். ஆஞ்சனேயம்மா என்னம்மா இப்படி இருக்க, நீ பெரிய பெரிய பணக்காரங்க கூட இப்படி இருக்க மாட்டாங்க, நீ என்ன இப்படி இங்க எல்லாத்தையும் குப்பையா நீங்க ஆக்குவீங்க, அதனால எந்த பொருளும் எனக்கு வேணாம், நான் வீசின கையும் வெறுங்கையுமா போய் அதை வீட்டுல குடியிருந்துக்கிறேன், புதுசா ஒரு பொருளை வாங்கிக்கிறேன் சாமி, எந்த பொருளும் எனக்கு வேணாம் அப்படின்னு. நான் எல்லா பொருளும் வேணும். இந்த மாதிரி வேணும்ன்ற பொருளை வச்சுக்கிட்டு வேணாங்கிற பொருளை விளக்குவதற்கு பேரு வேதித்தல். அப்ப வேதி போற்றி. அப்படி வேதித்தல் தொழில் செய்யும் போது என்ன ஆகும், கெமிக்கல் லேப்ல நிக்கிறப்போ நம்ம மூஞ்சில போடும் மேல போடும் நம்ம வந்து மலங்கள்ல உடைய. ஆனா சிவபெருமான் அப்படி இல்ல, வேதித்தல் தொழில் செய்தாலும் அவன் யாரு? விமலன். வேதி போற்றி விமல போற்றி. ஆதி போற்றி அறிவே போற்றி. அவன் தான் எல்லாத்துக்கும் ஆதி, அவன் தான் எல்லாத்துக்கும் ஆதி. 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன். அவன் தான் எல்லாத்துக்கும் ஆதி. ஆதிதான் தொடக்கம். நீங்க கேட்கலாம், இறைவன் தொடக்கம் இல்லையா? ஏன்னா இறைவன் தான் உயிர்களை படைக்கல இல்லையா? இறைவன் இருக்கிறப்ப நம்மளும் இருந்தோம், பாசமும் இருந்துச்சு, முப்பொருளும் ஒரே நேரத்துல தான் இருந்துச்சு, தெரியும் இல்லையா? சைவ சித்தாந்தம் அதான் சொல்லுது. அப்புறம் எப்படி அவன் ஆதி போற்றினா, அவன் தான் உடம்பு கொடுத்தான்ல, நமக்கு மாயை மூலமா உடம்பு கொடுத்தான்ல, அதனால நமக்கு முன்னாடியே ஞானத்தையே உடம்பா வச்சிருந்து நமக்கு ஒரு உடம்ப கொடுத்து நம்ம ஞான உடம்பா மாத்துறதுக்கு அவன் முயற்சி செஞ்சனால நமக்கு உடம்ப கொடுத்தது காரணத்தினால அவன் ஆதி போற்றி. அவன் ஒண்ணும் ஆதி கிடையாது, நம்மளும் ஆதிதான். அவனுக்கு சமமான ஆதிதான், சிவபெருமானுக்கு சமமான ஆதிதான். சிவபெருமானால கூட செய்ய முடியாதது ஆன்மானால செய்ய முடியும். இந்த ஆன்மா மட்டும்தான் ஒரு சேர சிவத்தையும் அனுபவிக்கும், பாசத்தையும் அனுபவிக்கும், 2ஐயும் அனுபவிக்கும். ஆனா சிவத்துக்கு பாச அனுபவம் கிடையாது, பாசத்துக்கு சிவ அனுபவம் கிடையாது. இந்த ஆன்மாதான் 2ஐயுமே அனுபவிக்கும். அவனோட ஒரு வழி கூடதான். ஆனா அதுதான் பஞ்சாயத்தும் கூட. அப்போ இறைவன் யாருன்னா ஆதி. அவன் தான் எல்லாத்துக்கும் ஆதி. எது? உலகத்தை படைக்கும் போது அவன் தான் படைக்கிறான் இல்லையா? அப்ப அவன் தான் ஆதியா நின்று படைக்கிறான். ஆதி போற்றி. சரி, ஆதி கடைசியில என்ன ஆகணும்?
சிவபெருமான் எதை உடலாக கொண்டவன்? வேதங்களையும் உடலாக கொண்டவன். அருள் அருள்ங்க ஐயா. எது எது சாமி சொல்லுங்க, சொல்லுங்க. ஒளி உடல் அறிவுங்கய்யா. ஒளி உடல், அறிவுதான். அறிவைத்தான் உடலா கொண்டிருக்கான் பெருமான். ஞானமே உடிமமாக இருக்கு. ஞானம் தான் பெருமான் அல்ல, ஞானம் பெருமானுடைய சட்டம். ஞானத்தை இயக்குகின்றான். நல்லா கவனிச்சுங்க, ஞானம் பெருமான் அல்ல. ஞானம் என்பது நிலைப்பாடுதான். ஒரு ஞானம்னா என்னன்னா, ஞானம் என்பது ஒரு ஸ்டேஜ். இந்த ஆன்மாவுக்கும் ஸ்டேஜ் தான், சிவபெருமானுக்கும் ஸ்டேஜ் தான். ஞானம் என்பது ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல போய் டான்ஸ் ஆடுவோம், ஒரு ஸ்டேஜ் உட்காந்து பாட்டு பாடுவோம், ஒரு ஸ்டேஜ்ல உட்காந்து எழுதுவோம். அந்த மாதிரி ஞானம் என்றது ஒரு ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேஜ் தானே தவிர ஞானம் என்பது இறைவன் அல்ல. அந்த ஞானத்தையே உடலாக கொண்டிருக்கான். ஞானத்தை தான் பெருமான் உடலாக கொண்டிருந்தான். நம்ம என்ன பண்ணா, ஞானம் இல்லாம மாயையை உடலா மாத்தினா. நமக்கு அது மாயை தானே உடல் நம்மளுக்கு. ஆமாவா இல்லையா? நமக்கு என்ன உடல்? மாயை தான் உடல். அந்த மாயை உடல்ல இருந்து கடைசியா நம்ம என்னவா மாறணும்? ஞான உடலுக்கு ஞான உடலுக்கு மாறணும். அப்பதான் அவங்களோட மேட்ச் ஆக முடியும். அப்போ இந்த உலகத்தை எதுக்காக படைச்சான்? இந்த ஆன்மா ஞானத்தை பெறுவதற்காக. ஆதியே போற்றி அறிவே போற்றி. ஆதி என்பது இந்த ஆன்மாவுக்கு மாய உடல்களை தந்ததுனால ஆதி. அறிவு எதற்காக? இந்த மாய உடல்கள் நீங்கி இந்த ஆன்மா அறிவை பெற வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும். அதனால அப்போ தொடங்குற இடம் ஆதி, முடிகிற இடம் அறிவு. யாருங்க சொன்னா பெருமானுக்கு முடிவில்லைன்னு? ஞான அந்தம் தான் பெருமானுக்கு முடிவு. ஞான அந்தம். ஆனா ஞான அந்தத்துக்கு முடிவில்லை. ஞான அந்தத்தான் பெருமானுக்கு முடிவு. ஆனா ஞானத்துக்கு அந்தம் கிடையாது, அது போய்கிட்டே இருக்கும். புரியுதா சொல்றது? புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சரியா புரியுதுங்களா? ஞானம் தான் ஞான அந்தம். ஞானம் முடிகிற இடத்துலதான் பெருமானுடைய முடிவு இருக்கு. ஆனா ஞானம் என்னைக்கு முடிவு இல்லாம போய்கிட்டே இருக்கும். அப்ப பெருமானும் முடிவு இல்லாம போய்கிட்டே இருப்பான். அப்போ ஆதி போற்றி அறிவை போற்றி. இந்த ஆன்மா எதுக்காக உடல் எடுத்தது? அறிவு பெறுவது. அறிவு என்பது எது? சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பதுதான் அறிவு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆஹா, இன்னைக்கு வந்தான், என்கிட்ட காசு கேட்க வந்தான், எனக்கு காசு கொடுக்க முடிஞ்சாலும் இவங்கிட்ட காசு கொடுத்தா வராதுன்னு தெரியும், அதனால காசே இல்லைன்னு நான் பொய் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். எவ்வளவு அறிவா இருக்கேன் பாத்தியான்னு கேட்டா அந்த அறிவை பெருமான்னு கேட்கல. உன்னால முடியுதா? 5 ரூபாய் கொடுக்கற முடியறதுல இந்த 2 ரூபாயாவது கொடுத்து என்னால இவ்வளவுதான்ப்பா முடியும்னு உதவி செஞ்சு அவங்க நல்லா இருக்கணும்னு அன்போட வாழ்த்தி அனுப்புற பத்தியா? அந்த அறிவைத்தான் பெருமான் அந்த அன்பைத்தான் அறிவுன்னு சொல்றான் பெருமான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆகா, நான் டெக்னிக்கலா பிளே பண்ணிட்டேன், அதுதான் அறிவு கிடையவே கிடையாது. ஏமாறதுக்கு தான் அறிவு. ஏமாறதுக்கு பேரு தான் அறிவு. அன்பின் காரணமாக எல்லாத்தையும் ஏமாந்து போறோம்ல, அதுதான் தூய அறிவு. அவன் நம்ப கொடுத்தேன்ப்பா, அவன் தரமாட்டான்னு தெரியும், சரி பரவாயில்ல, என்னால முடிஞ்சதை கொடுத்தேன். இது தேராதுன்னு தெரிஞ்சுதான் நம்ம உடம்ப கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? இது தேராது. ஆனா அவனே ஆச்சரியப்படுவான், இது தேராதுன்னு தான் உடம்ப கொடுத்தா இது என்னன்னு பார்த்தா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான்னு போய் 6:30 உட்காந்து நல்ல அறிவை நம்ம சும்மா லிட்டர் கணக்குல அள்ளி உட்காந்துக்கிட்டு இது தேரிடும் போலையே அப்படின்னு பெருமானே ஆச்சரியப்பட்டிருப்பான். அவன் தேராதுன்னு தெரிஞ்சே, நாம போட்ட முதலுக்கு மோசம்னு தெரிஞ்சே டெய்லி வேலை பார்க்கறான். சம்பளத்துக்கு சம்பளம் வராதுன்னு தெரிஞ்சுமே வேலை பார்க்கறான். அவன் அறிவா? தெளிவா நம்ம சம்பளத்துக்கு மட்டும் வேலை பார்க்காம நம்ம அறிவா? இல்ல, அவனுடைய அறிவு தான் அறிவு. அன்பு தான் அறிவு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க சாமி. டெக்னிக்கலா நான் நல்லா இது நம்ம என்ன பண்ணுவோம்? அம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, வர்ற வழியில ஒருத்தர் ஒரு பையன் சொன்னானா, எங்க வீட்டுல முடிக்க போறேன், மன்னிக்கணும், சொன்னானா, இந்த மாதிரி ஷேர் ஆட்டோல வந்துட்டு இருந்தாங்க போல. ஷேர் ஆட்டோ வந்துட்டு இருந்தா பாதி வழியிலேயே அந்த ஷேர் ஆட்டோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுன் ஆனோடனே இந்த பையன் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி கையில காசு இல்லை, நானே அதுக்குதான் கையில காசு வச்சிருந்தேன், அந்த காசை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்,
ஆனா நீங்க பிரேக் டவுன் சொல்லிட்டீங்க, நான் இவ்வளவு தூரம் போக முடியும், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஆட்டோக்காரர் என்ன பண்ணானா, சரி ஐயோ பையன் தம்பி ரொம்ப பாவம் போலன்னு சொல்லிட்டு வர்றப்ப இன்னொரு தெரிஞ்சவங்க ஆட்டோ இருக்குல்ல, அந்த ஆட்டோ பையனை பார்த்து ஏத்திக்கப்பா, காசு ஏத்து கேட்காதப்பா, நான் வந்து கொடுத்துக்கிறேன், இந்த பையனை ஏத்தி விட்டுருப்பான்னு சொல்லிட்டு ஏத்தி இந்த பையனை ஏறி வந்து இறங்கி வீட்டுக்கு வந்து சொல்லியிருக்கான். அம்மா இந்த மாதிரி நான் சொன்னேன், உனக்குதான் நான் கூட காசு கொடுத்து விட்டேனே, ஏன் நீ அப்படி சொன்ன அப்படின்னு அம்மா கேட்டாங்களாம். இல்ல அப்படி சொன்னாதானே காசை மிச்சப்படுத்த முடியும், அதனால நான் தெளிவா அப்படி சொன்னோன்னே, அறிவு தங்க என் பிள்ளை பாரு என்ன அறிவா இருக்கு, எவ்வளவு அழகா ஏமாத்திருச்சு, நம்ம அந்த பிரேக் டவுன் ஆன அந்த வண்டியில இருந்து ஏமாத்தி எவ்வளவு அழகா வந்துருச்சு. அந்த பிள்ளைக்கு அப்படியே திருஷ்டி சுத்தி கணக்குல வச்சா அப்ப அந்த பிள்ளை எதை நோக்கி போகும், ஓஹோ இந்த உலகத்தை ஏமாத்துறதுக்கு பேரு தான் அறிவு நினைச்சு ஏமாத்தாவே போயிடும் பிள்ளை. அப்படி இல்லாம ஒன்னும் தப்பு இல்லை, ஹரிச்சந்திரன் ஏமாந்தான், ஒரே வார்த்தை ஒரு பொய் சொல்லியிருக்கலாம், மனைவியை வித்தா, மகனை வித்தா, பிள்ளைய வச்சா, எல்லாம் பண்ணான். இந்த மாதிரி பெருமானுக்காக அன்பு செய்கின்ற, இழக்கின்ற, உடமையை இழக்கின்ற அறிவுதான், அந்த அறிவைத்தான் பெருமான் இழக்கிறான். சேர்க்கிற அறிவு சொல்லல, இழக்கிற அறிவு. எல்லாம் இழந்த நலம் சொல்லாய் சுரபூபதியே, எல்லாம் இழந்த நலம் சொல்லாய் சுரபூபதியே அப்படின்னு சொல்றது போல, எல்லாம் இழப்பதற்குத்தான் பேர் தான் நலம். எல்லாத்தையும் இழந்துட்டோம்னா அதுக்கு பேர் நலம் தான். கல்வியா செல்வமா வீரமா மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா காலம் முற்றும் வளம், அது வந்து கடைசியில தோன்றும் பகை நடுங்கும், அது இவை மூன்றும் கலந்திருக்கும் நலம் வேண்டுமா அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அதாவது நலம் அப்படின்னா எல்லாத்தையும் இழந்து போறதுக்கு பேர் தான் நலம். நலமா இருக்கீங்களா, நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா, மாதிரி நலம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா தீவினைகளையும் இழக்கிறது, மனசுல இருக்கக்கூடிய எல்லா தீவினையும் இழந்தாதான் உடலும் நலம் பெறும், மனமும் நலம் பெறும். அந்த மாதிரி இழப்பதற்கு பேருதான் நலமே தவிர பெறுவதற்கு பேர் நலமும் அல்ல. இறைவனை நாம் தீமைகளை இழந்து அவனை வரணும்னு சொல்லி இந்த அளவுல நான் நிறைவு செய்கின்றேன். ஆக இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிற வரி எத்தனை வரி, 4 வரி பார்த்துருக்கோம். நல்ல வேலை, நல்ல 2 வரியோ, 2 வரி, ஆனா 4 பொருள். என்ன பார்த்திருக்கோம் நம்ம இன்னைக்கு? வேதி போற்றி, விமலா போற்றி, ஆதி போற்றி, அறிவை போற்றி. இவ்வளவுதான் பார்த்திருக்கோம். அதுக்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. சரிங்களா, முடிச்சிடலாமா? சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, மெய்தரு வேதியன் ஆகி வினைக்கட கைத்தர வல்ல கடவுள் போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இளங்கு குருமணி போற்றி, கண்பில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி, மூவா நான்மறை முதல்வா போற்றி, சேவார் வெள்கொடி சிவனே போற்றி, மின்னார் உருவ விகிர்தா போற்றி, கல்நார் உரித்த கனியே போற்றி, காவாய் கனக குன்றே போற்றி, ஆவா எந்தனக்கு அருளாய் போற்றி, படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி, இடரை கலையும் எந்தாய் போற்றி, ஈச போற்றி, இறைவ போற்றி, தேச பழுங்கின் திரளே போற்றி, அரசே போற்றி, அமுதே போற்றி, விரை சேர் சரண விகிர்தா போற்றி, வேதி போற்றி, விமல போற்றி, ஆதி போற்றி, அறிவே போற்றி என்று சொல்லி இந்த அளவுல பெருமானை ஆதியாகவும் அறிவாகவும் வேதியவனாகவும் விமலனாகவும் போற்றுகின்றோம் என்று சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்கின்றோம். அம்மா பிரேமா அம்மா நிறைவு. சிவாய சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மணி வலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருடைய தமிழ் சென்னிமேல் சுட்டி வணங்கி சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி. இன்றைய தினம் நாம அன்னாபிஷேகம் என்ன சொல்லுது? அன்னாபிஷேகம் ஆதி போற்றி அறிவே போற்றின்னு சொல்லுது. அன்னாபிஷேகம் என்ன சொல்லுது? ஆதி போற்றி அறிவே போற்றி. என்ன அர்த்தம்? ஆதியில இந்த ஆன்மாவுக்கு என்ன மட்டும்தான் தேவைப்பட்டது? இந்த ஆன்மா நினைச்சது. ஒரு குழந்தை போய் ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்டுச்சான், ஐயா எது இறைவன் அப்படின்னு கேட்டுச்சான்.
அந்த குழந்தைக்கு இவர் எது சிவன் தான் இறைவன் சொல்ல முடியும். ஆனா அந்த குழந்தைக்கு புரியாதுன்றனால என்ன சொன்னாராம், உன்னை எது காக்கின்றதோ அது இறைவன் அப்படின்னு சொன்னார். இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, நம்ம உயிரோடு இருக்கணும்னா என்ன தேவை? ஓ, அன்னம், சாப்பாடு, சோறு, நெல்லு, இதுதான் தேவை. அன்னம் தான் தேவை. அன்னம் தேவோமய அப்படின்னு சொல்லிச்சான் அந்த பொண்ணு. அப்போ அதுக்கு முதல் கடவுள் யாரு? அந்த உயிருக்கு முதல் கடவுள் அந்த உயிருக்கு இல்ல, எல்லா உயிருக்கும் முதல் கடவுள் உணவு தானே. அப்ப அந்த உயிர் அதுதான் காப்பாத்துதுன்னு நினைச்சுதான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, ஆமா இல்ல, நெல்லு வரணும்னா என்ன பண்ணணும்? பூமி இருந்தா தானே நெல்லு விளையும். அப்போ பூமி தேவோமய அப்படின்னு. ஐயோ, பூமி இருந்தா மட்டும் பத்தாது, தண்ணி வேணும், சூரியன் வேணும், காத்து வேணும், மழை வேணும், இதெல்லாம் வேணுமே. அப்போ பஞ்சபூதங்களையும் பஞ்சபூதம் தேவோமய அப்படின்னு சொல்லிச்சான். ஐயோ, கொஞ்ச நாள் கழிச்சு பஞ்சபூதங்கள் தானா இயங்காதாமே, அட்டதிக் பாலகர்கள் தான் இயக்குவாங்களாமே. அப்போ என்ன சொல்லிச்சான், அட்டதிக் பாலகர்கள் தேவோமய அப்படின்னு கொஞ்சம் அறிவு வாங்கணும். அப்புறமும் தெரிஞ்சா அட்டதிக் பாலகர்கள் கூட இல்ல, அவர்களை 33 தேவர்கள் இயக்குறாங்களாமே. 33 தேவர்கள் தானாமே. அப்ப 33 தேவர்கள் தேவோமய அப்படின்னு அதுதான் கடவுள். அப்ப அந்த தேவர்களுக்கு அவன் கொஞ்ச நாள் கழித்து தான் தெரிஞ்ச, தேவர்களுக்கு தலைவன் இந்திரன் ஒருத்தர் இருக்கான். அப்ப இந்திரன் தானே தலைவன். அப்ப இந்திரனை இனிமே கும்பிடணும்னு சொல்லிட்டு இந்திரன் தான் கடவுள், இந்திரன் தேவோமய இருக்கான். இல்ல இந்திரனையே படைச்சது பிரம்மன், அதனால பிரம்மன் தான் கடவுள்னு சொல்லி பிரம்மன் தேவோமயன்னு வச்சான். பிரம்மனை வழிபாடு செஞ்சு பார்த்தா பிரம்மனுடைய அந்த அவன் உட்கார்ந்து இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த தாமரை தண்டு அப்படியே எங்கேயோ போச்சான். எங்கடா போகுதுன்னு பார்த்தா திருமாலுடைய கொப்புள்ள போய் முடிச்சான், நாபியில போய். ஓ, பிரம்மனே திருமாலுடைய கொப்புள்ள தான் வந்திருக்காரு, அதனால இனிமே திருமால் தேவோமயன்னுச்சான். திருமால் தேவோமயன்னு சொல்லி திருமாலை சுத்தி வந்துகிட்டு இருந்தா, அவர் படுத்துட்டு கையை அப்படி ஒரு இடத்துல தொங்க விட்டுட்டு இருந்தாங்க கருத்துட்டு. என்னையா இந்த ஆளு கையை எங்கேயோ தொங்க விட்டுட்டு இருக்காரு என்னன்னு பார்த்தா அங்க ஒரு சிவலிங்க திருமேனி இருந்துச்சான். ஐயோ, இந்த ஆளே படுத்துக்கிட்டு இவரைத்தான் கும்பிடுறாரான்ட்டு. அப்ப சிவம் தேவோமயன்னு சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு குழப்பம் வந்துருச்சான். கண்டிப்பா சிவம் தேவோமயவா இருக்க வாய்ப்பு இல்ல, எல்லாருக்கும் மேலான தலைவர் இருந்துகிட்டே இருக்கா. அப்ப சிவனுக்கும் மேலான தலைவன் ஒருத்தர் இருப்பான் போறான்னு சொல்லி சிவலிங்க திருமேனியே பல முறை சுத்தி வந்துச்சான். சிவலிங்க திருமேனியில கை இல்ல, காடு இல்ல, கண் இல்ல, மூக்கு இல்ல, எதுவுமே இல்ல. ஓ, இது எதுவுமே இல்லாம இருக்கு, இதனால யாரையுமே வழிபாடு பண்ண முடியாது. அப்ப இதுதான் உயர்ந்தது, சிவம் தேவோமய என்று முடிந்ததா. அன்னம் தேவோமய என தொடங்கி சிவம் தேவோமய என்று முடிந்தது. இதுக்கு பேரு தான் வேதம்னு பேரு. வேதம் எல்லாத்தையும் புகழ்ந்துகிட்டே வருதா, ஆனா கடைசியில எங்க போய் முடிஞ்சது? அந்த வேதத்தை நினைவூட்டும் வகையில முதல்ல வெளியில யார் தெரியுறா? சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிடுறோம்ல, அன்னத்தை அபிஷேகம் பண்ணிடுறோம்ல, வெளியில யார் தெரியுறா? முதல் கடவுளாக இருக்கக்கூடிய உணவு தெரிஞ்சுதான். ஆனா முடிவுல யார் இருக்கா? உள்ள சிவபெருமான் ஞானம். முதல் அறிவுல விளக்கம் இல்லாதப்போ எது கடவுள்னு தெரிஞ்சதோ, அறிவுல விளக்கம் பெற்றதுக்கு அப்புறம் இறுதியாக எது கடவுள் தெரிஞ்சிச்சு? அறிவுல விளக்கம் இல்லாதப்ப படைத்தது ஆதி போற்றி. அறிவுல விளக்கம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன போற்று? அறிவே போற்றி. ஆதி போற்றி அப்படிங்கிறது அன்னமோ, அறிவே போற்றி அப்படிங்கிறது சிவமோ. ஆனா அன்னாபிஷேகம் என்பது ஆதி போற்றி அறிவே போற்றி என்று முழு முதற் பொருள் இறைவனே என்று சொல்லுகின்ற வகையிலே விளைந்ததுனால இன்னைக்கு நாம பார்த்த பொருளும் அன்னாபிஷேகம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி திங்கள் அன்னாபிஷேகமும் ஒரு பொருள் என்று சொல்லி இறைவனை போற்றி செய்வோம். இறைவனை ஆதி போற்றி அறிவை போற்றி என்று அன்னமயமாக இருக்கக்கூடிய பெருமானை, ஆனா அன்னமயமாக இருக்கிற பெருமான் அப்படி இல்லை. அன்னம் எப்படி இந்த உடலை காக்கின்றதோ அதுபோல உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை காப்பவன் சிவபெருமான் என்பதை உறுதிப்பட சொல்வதுதான் இந்த அன்னாபிஷேகம். அந்த அன்னாபிஷேகத்தை வழிபாடு செய்வோம். ஆனா அன்னாபிஷேகத்தை என்ன பண்றோம்? வெண்டைக்காய போடுறோம், புடலங்காய போடுறோம், மாதுளைய போடுறோம், ஆப்பிள போடுறோம். போடாத காய்கறியே கிடையாது. எல்லாருக்கும் அன்னாபிஷேகம்னா என்ன தெரியும் போல? ஓ, எல்லாத்தையும் வச்சு இந்த அன்னம் இருக்குல்ல, அதுக்கு காய்கறி போட்டு குழம்பு வைக்கிறதுக்காக இதெல்லாம் சைட்ல போட்டிருக்காங்க போல. இதையும் சாப்பிட்டு
நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம், இதுதான் அன்னாபிஷேகம்னு சொல்லலாம். பெருமானுக்கு அன்னம் மட்டும்தான் வைக்கணும், வேற எதுவுமே வைக்க கூடாது. பாவாடை தரிசனம்னு சொல்லுவாங்க. இன்னுமே முருகப்பெருமானு பாவாடை தரிசனம்னு என்ன அர்த்தம்? அன்னாபிஷேகம் தான் பாவாடை தரிசனம், தெரியும் இல்லையா? பாவாடை தரிசனம் அப்படின்னா இன்னைக்கு முருகனுக்கு பாவாடை தரிசனம் சொல்லுவாங்க. நான் ஒரு தடவை பாவாடை தரிசனம் பார்த்தாலும் சரி, முருகனுக்கு ஏதோ பாவாடை போட்டு விடுவாங்க போல, பெண்கள் அணிகின்ற பாவாடை போட்டு விடுவாங்க போல, அதை பார்க்கலாம்னு சொல்லி போனா ஃபுல்லா இதுல அந்த அன்னத்தை அபிஷேகம் பண்றாங்க. அப்ப அன்னாபிஷேகம் தான் பாவாடை தரிசனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடம். அதனால இன்னைக்கு அந்த குழந்தை வடிவத்துல அன்னத்தை பார்த்த நாம, அது கலந்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான அறிவுடைய பொருளா பார்க்கணும்ன்றதுதான் இன்றைய தரிசனமே. இன்றைய தரிசனம் முதல் நிலை அன்னமாகவும் முடிவு நிலை அறிவு பொருளாகவும் அமைவதனால இன்றைய அன்னாபிஷேகம் நிகழ்கின்றது. ஆகவே எல்லாருக்கும் அன்னாபிஷேகத்தின் நல்வாழ்த்துக்கள். ஆதி போற்றி அறிவே போற்றி என்று சொல்லி அடியார்களுக்கு 2 பேருக்கு சுருங்க சொல்லி ரொம்ப கம்மியான 1 நிமிடத்துக்குள்ள அடியார்கள் பேசலாம். அடியார்களுடைய இடம் இது. கேள்விகள் இருந்தா எழுப்பலாம். உங்களுக்கு ஒப்புடையதாக இருந்தால் நீங்க உடன்படலாம். உடன்பட முடியாத கருத்துக்களை உடன்படாமல் நிற்கலாம். அதுக்கு உங்களுக்கான வாய்ப்பு இது. அடியார்களுடைய களம் இது. அடியார்கள் பேசலாம். 2 பேருக்கு வாய்ப்பு. கரம் ஏற்கலாம். ஐயா ஒரு சாமி சொல்றேன். கோபமே வரக்கூடாது, எல்லாத்து மேலயும் அன்பா இருக்குன்னு சொல்றீங்க ஐயா. அந்த கோபத்தை வரவைக்கிறதும் பெருமான் தானுங்க ஐயா. எல்லாமே எல்லா தீவினை நல்வினை எல்லாமே அவர்தான் ஐயா. அதுதான் கோபத்தை வர வைக்கிறது பெருமான் கிடையாது. கவனிங்க பெருமான் என்ன பண்ணா அப்படின்னா, நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் ஒரே 1/2 கிலோ பருப்பு, 2 தக்காளி, 3 கொஞ்சம் போல புளி, 1 டம்ளர் தண்ணி. நீங்க பாத்தீங்கன்னா சமைக்கிற போட்டி வைப்பாங்கல்ல, அது மாதிரி எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க, ஒரே பொருள் கொடுப்பாங்கல்ல, எல்லா டேபிளுக்கும் ஒரே பொருள் கொடுப்பாங்க. ஆனா சாம்பார் எப்படி வரும்? ஒருத்தருக்கு காயோட வரும், ஒருத்தருக்கு எல்லாருக்கும் 2 கத்திரிக்காய், எல்லாருக்கும் சமமான பொருள் கொடுக்குறாங்க. ஆனா எல்லாருக்கும் சமமான பொருள் கொடுத்தாலும் அவர்களுடைய கை பக்குவத்திற்கும் அவர்களுடைய நா பக்குவத்திற்கும் தகுந்த மாதிரி சாம்பார் வேறுபடுவது போல பெருமான் எல்லாத்துக்கும் உடம்ப சமமா கொடுத்திருக்கான். ஆனா இச்சை பொருள்ல பெருமான் தலையிடுறதே இல்லை. நம்ம தான் அதை பண்றோம். அதான் கவனிங்க, நம்ம அறிவுடைய பொருள்னால நம்ம இச்சையில அவன் கைய வச்சான்னு வச்சுக்கோங்க, இந்த ஆன்மா கேட்காது. இச்சையில அவன் கையவே வைக்க மாட்டான். இந்த ஆன்மாவுடைய இச்சையில கைய வைக்காம எல்லாத்துக்கும் உங்களுக்கு கதவை திறந்து விட்டுருவான். எல்லாத்துக்கும் அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் உள்ள விடுவான். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சூப்பர் மார்க்கெட்ல விட்டா எல்லாத்தையும் ஒரு 10 பேரை விடுறோம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒரே பொருள் எடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி கருதி கரணங்கள் சொல்லுகின்ற 3 குணங்களும் கருதி கரணங்களும் எல்லா குண உடல், கஞ்சுக உடல், காரண உடல், எல்லா உடலையும் காமனா எல்லாத்தையும் கொடுத்துடுறான். நம்மளுடைய ஆணவ மறுப்புக்கு ஏற்றார் போல நாம் என்ன பண்றோம்? வைப்ரேட் பண்றோம். அதனால கோவப்படுறது நம்ம தான், காமம் கொள்றதும் நம்ம தான். 6 விதமான மயக்கங்கள் வருது இல்லையா? காமம், குரோதம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லுகின்ற 6 விதமான மயக்கங்கள் வர்றது நமக்குத்தான். அதுக்கான பொருளை வச்சிருவான். நாம எடுத்துக்கிட்டு அதை சமப்போம். எல்லாத்துக்கும் சமமான அந்த பொருள் வைக்கிறது, அந்த பொருள் வேறான்னு சொல்ற வரைக்கும் இது வைக்கிறான். புரியுதுங்களா? அதிகமா சுகிச்சு டெய்லி உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். டெய்லி நான் கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? ஒரு ஸ்டேஜ்ல எப்பா சாமி ஐஸ்கிரீமே வேணாண்டா சாமிப்பீங்கல்ல, அந்த நிலைமைக்கு வந்த உடனே அவன் கொடுத்த பொருளை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. காமம், குரோதம், மயக்கம், வெகுளி எதுவுமே வராம அப்படியே மரம் போல ஜடம் போல கிடப்பேன். எப்ப சாமி இதனால எனக்கு ஏற்கனவே இதனால அடிபட்டேன், எல்லாத்தையும் அடிபட்டேன், எல்லா வினைப்பதிவும் எனக்குள்ள என்னுடைய சித்தத்துக்குள்ள இருக்கு, வேணாம் சாமி எதுவும் வேணாம்னு உட்கார்ந்து இருப்பீங்கல்ல. அப்ப என்ன பண்ணுவான்? இனிமே உனக்கு என்ன தேவையில்லை, இந்த உடல் தேவையில்லைன்னு சொல்லி ஞான உடலை கூட்டி தன்னோட சேர்த்து. ஏன்னா அவனுடைய உடல். அதனால கோபப்படுறது, வினை செய்யறது எல்லாமே நாம தான்.
டேப் ரெக்கார்டர் கொடுத்துருவான் சாமி, எல்லார் கையிலும் டேப் ரெக்கார்டர் கொடுத்துருவான். ஆனா நாம எதை பிளே பண்ணுவோம்? நான் ஏஆர் ரஹ்மான் பாட்டு போடுவேன், நீங்க இளையராஜா பாட்டு போடுவீங்க, இன்னொருத்தவங்க வேற பாட்டு. அவங்க உங்களுடைய இச்சைக்கு தகுந்தது போல மாறுபா. அதனால கோபப்படுறது, வினை செய்யறது எல்லாமே யாருதான்? நாம தான். ஏன்னா நாங்க நினைச்சு செய்யறேன்ல, சிவபெருமான் நினைச்சு செஞ்சா அது வினைக்கு சேராது. அதனால கோபம் நம்ம தான் படுறோம், இந்த ஆன்மா தான் படுது. ஆன்மா அதனுடைய மறைப்பின் மூலமாக படுது. நீ கோவப்படுன்னு விடுறான், நீ கோவப்பட்டு அனுபவி. அப்ப இனிமே கோவப்படக்கூடாதுன்னு தெரியும் இல்லையா? அடுத்த பிறவில கோவம் வரக்கூடாதுன்னு தெரியும் இல்லையா? அந்த அளவுக்கு நீ அனுபவிச்சு வேணான்ற அளவுக்கு அனுபவிச்சு வாப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து அதை செய்வான். அதனால இறைவனோட வேலை எல்லாருக்கும் தேவையான பொருளை கொடுக்கிற இடத்துல வச்சு நிப்பான். எடுக்கிறது நம்ம தான் வேலை. புரியுதுங்களா? பார்க்க வைப்பான், என் உலகத்தை பாருன்னு பார்க்க வைப்பான். அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறது அவன் வேலை இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா சாமி? அதனால இந்த சுதந்திரம் பெருமான் நம்ம சுதந்திரத்துல தலையிடுறது இல்லை. தலையிட்டான்னா ஏன் தலையிடுறது இல்லை? நாமளும் அறிவு பொருள், அவனும் அறிவு பொருள். அதனால நமக்கு சுயமா சிந்திக்கிறனாலதான் நம்ம அவங்கிட்ட போக முடியும். நம்ம இப்படி தப்பா சிந்திச்சா ஒரு காலத்துல என்னமா சிந்திச்சிருவோம்? சரியா சிந்திச்சிருவோன்றதுக்காகத்தான் பல தப்புகளை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கான். ஆனாலும் அதை புரிஞ்சுக்கல. நாம என்ன பண்றோம்? பல தப்புகளை செஞ்சு பெருமான்ட்டு போறதுக்கு, எப்பா எனக்கு போதும், தப்பெல்லாம் போதும், நான் வந்துடுறேன் உங்ககிட்ட, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அனுபவிச்சு வர்றதுக்கு அனுபவத்தின் மூலமாக வந்துடுறேன்னு சொல்லி வரோம். அதனாலதான் பெருமாட்டம். அதனால அருமையான கேள்வி அம்மா, சிறப்பு சிறப்பு. இன்னும் ஒருவருக்கு வாய்ப்பு. பெருமானுடைய வேலை எல்லாருக்கும் தனு கரண புவன போகங்களை கொடுக்கறது தான். அதை அனுபவிக்கக்கூடிய ஸ்டைல் நம்மளோட ஸ்டைல் தான். அது அவன் தலையிடுறது இல்லை. அவனுக்கு ஓரளவும் அசையாதுன்னு சொல்றோம். அசையாதுன்னா அவன் என்ன பண்ணுவான்? நம்மளை வழி நடத்தி கூட்டிட்டு போவான். அந்த இடத்துல அனுபவத்தை நம்ம தான் எடுத்துக்கிறோம். இப்போ டூரு கூட்டிட்டு போவான், அவன் தான் நம்மளை டூரு கூட்டிட்டு போவான். ஆனா அந்த இடத்தினுடைய அனுபவம் யாருக்கு தான்? நமக்கு வரும் இல்ல. அவன் தான் ஓட்டிட்டு போறான், நம்ம நகர்த்திட்டு போறான். குழந்தைய கொண்டு போய் சூப்பர் மார்க்கெட்ல விடுறான், அவன் தான் பக்கத்துல போய் நிக்கிறான். அவன் நகர்த்தினாதான் நம்ம சூப்பர் மார்க்கெட்டே போக முடியும். ஆனா எடுத்து சுவைக்கிறது ஏன் இஷ்டம் தான். அந்த இஷ்டத்துல அவன் தலையிடுறவனா இருந்தா, இருந்திருந்தா என்ன ஆகும்? நமக்குதான் கெட்ட சிந்தனையே வந்திருக்காது. அந்த இடத்துல தலையிடுறவனா இருந்தா நம்ம தலையில அடிச்சுனே நமக்கு நல்ல சிந்தனையே வர வச்சிருப்பான்ல. அவன் தலையிடாதனாலதான் நமக்கு கெட்ட சிந்தனை, கோபம், தாபம், காமம், குரோதம், வெகுளி, மயக்கம், பலவித நோய்கள் வருது. ஆனா அதுக்கு உனக்கு காமத்துல இருக்கணுமா இரு, வெகுளிலேயே பொறாமையில இருக்கணுமா வெந்து சாகு, என்னத்தையோ பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளை சுதந்திரமா அனுபவிச்சு வச்சு அனுபவத்தின் மூலமாகத்தான் நம்ம திருத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஆசான் எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? இந்த மாதிரி கருணையாளனை பார்க்க முடியுமா? தேராதுன்னு தெரிஞ்சிருந்தோம். இந்த ஆன்மா பக்கத்திலேயே எத்தனை கோடி, நானும் அப்படிதான் உட்காந்துருப்பேன். இந்த ஆன்மா தேராது நினைச்சு எத்தனை கோடி பிறவிய என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தேன். ஆனா இந்த பிறவியில தேடி வந்துருவேன்ப்பா. இந்த பிறவியில உன்னை நான் தேடி வந்துருவேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு யாரும் பெருசு கிடையாது, எதுவும் பெருசு கிடையாது. எனக்கு அடியவர் திருவடியும் உன்னுடைய திருவடியும் மட்டும்தான் உயர்வு சுவாமின்னு சொல்லிட்டு அவனுக்காக வர்றோம் இல்லையா? அதுதான் பெருமாள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரே ஒரு வாய்ப்பு, ஒருவருக்கு மட்டும். யாராவது ஒருத்தவங்க கேட்கலாம். அடிய நீண்ட பதில் கொடுத்துறேன், மன்னிக்கலாம். சரி, இந்த அளவுல நிறைய செஞ்சிருவோமா? ஏன்னா டைம் ஆயிடுச்சு, போதும். நாம அடுத்த அமர்வுகள் நாம் தெரிஞ்சுக்கலாம். அடியார்கள் கண்டிப்பா கேள்வி கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா, உங்களுக்கு வெளியில கேட்க முடியலன்னா அடியனுடைய எண்ணுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் கொடுங்க. அடியனால முடிந்த அளவுல உங்களுக்கு நான் விளக்கம் செய்யறேன். அம்மா கேட்ட கேள்வி இப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு தம்ஸ்அப் கொடுத்துடலாம். எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? என் அம்மா கேட்ட கேள்வி, பெருமான் வந்து நம்ம செய்யற நன்மை தீமைகளுக்கு தகுந்த மாதிரிதான் நல்வினை தீவினை நம்ம செய்யறது. அதுதான் நமக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கிறது. இல்ல சாமி எல்லாத்துக்கும் ஒரு பொருளை சமமா கொடுக்குறான். உங்களுக்கு கண்ணு எனக்கும் கண்ணு, உங்களுக்கு மூக்கு எனக்கும் மூக்கு, வாயு எல்லாம் கொடுத்தாலும் அந்த அனுபவத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த இச்சை வந்து அவன் தலையிடுறது இல்லை. ஏய் ஒழுங்கா அதை மட்டும் சாப்பிடு, ஒழுங்கா இது சாப்பிடா, நம்ம அம்மா சொல்றாங்க அதுதான் சொல்ல மாட்டான். உனக்கு சாப்பிடணும் ஆசை இருந்தா சாப்பிட்டு வா, அப்புறம் கசக்கசன்னு நடத்த இல்லையா அப்ப விட்டுருவ நீ அப்படின்னு சொல்ல. சுசிலாமா சுவாமி, சுசிலாமா அம்மா ஏதாவது சொல்லணுமா? சாருமதி அம்மா. ஐயா சிவாய் நமங்க. ஆனா வந்து நம்ம
அருளாளர்கள்லாம் சொல்றது என்னன்னா, எது நடந்தாலும் சிவப்பிரசாதம்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்லங்கய்யா. அது என்னங்கய்யா? அதாவது அனுபவம். இப்போ எது நடந்தாலும் நான் அப்படித்தானே ஆரம்பிச்சேன். நான் ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆரம்பிச்சேன், தீதும் நன்றும் பிறதர வாரா, யார் என்ன பண்ணாலும் அதுக்கு நான் தான் காரணம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் தான் காரணம் இருந்தாலும் எனக்கு பிடிச்சது பிடிக்காது இருக்கும்ல, நான் தான் காரணம்னு வச்சிருந்தாலும் எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, அதுல பெருமான் தலையிட மாட்டான்னு சொல்லுவேன். அது நல்லது. ஆனா அந்த நல்லதுலயும் எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்ற விஷயத்துல நீ அனுபவிச்சுட்டு வான்றோம். நீ ஆசைப்பட்டாலே அனுபவிச்சுட்டு வா, தைரியமா உனக்கு அதுக்கான பிளாட்ஃபார்ம் தர்றேன்னு சொல்லி அந்த பிளாட்ஃபார்ம் இடத்துக்கு கூட்டிட்டு போறதுதான் அவன் அசைக்கிறது. மத்தபடி ஒட்டகத்தை தண்ணி குடிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான்ல, அதுதான் பெருமான் செய்யறான். தண்ணி குடிக்கிறது யாரு? தண்ணி எவ்வளவு குடிக்கணும், தண்ணி எவ்வளவு குடிக்கணும் முடிவு பண்றது யாரு? ஒட்டகம் தான். எவ்வளவு குடிக்கணும், தண்ணி வேணுமா வேணாமா, இடத்துக்கு போனா கூட எனக்கு வேணாம் நின்னதுதான், வேணும்னா வேணும்தான். அந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அதை உபயோகிப்பது உபயோகிக்காது. அது போல எல்லா இறைவனுடைய செயல் அப்படின்னு இருக்கிறது தான் நலம். ஆனா அதுல எனக்கு என்ன உண்டு, விருப்பு வெறுப்பு, என்னுடைய விருப்பு வெறுப்பு வரும் இல்லையா, அந்த விருப்பு வெறுப்புல அவன் தலையிடுறது இல்லை. எந்த விருப்பு வெறுப்புலையும் அவன் தலையிடுறது கிடையாது. நீ உனக்கு வேணுமா, ஓ அனுபவம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றான், சிவனையே விருப்பமா கொண்டு வந்திருக்கோம்ல, அப்போ அதுலயும் தலையிட மாட்டான். நீ எவ்வளவு முன்னேறி வர்றிய வாங்க பார்ப்பான். அதுக்கான தளங்களை அமைச்சு கொடுப்பான். இன்னைக்கு நம்ம திருவாசக சிந்தனை இந்த மாதிரி இடங்களை அமைச்சு கொடுப்பான். நான் எங்கேயோ இருக்கேன் நினைச்சு பாருங்க. சப்போஸ் இந்த தளம் மட்டும் இல்ல, நான் என்ன நோண்டி இருந்திருப்பேன், பேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் என்னத்தையோ பாட்டு நோண்டிட்டு உட்கார்ந்து இருப்பேனே தவிர வேற எந்த எங்களுக்குமே அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது இல்லங்க ஐயா. இப்ப உங்க மூலமா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்ல, இதுவும் ஒரு வாய்ப்பு தானே. ஆமா ஆமா. அதனால அந்த வாய்ப்பு தளங்களை தர்றதுதான் அவனின்றி ஒரு அனுபவம் அசைவது இல்லை தவிர, வாய்ப்பு கொடுப்பான். ஆனா வாய்ப்பை பயன்படுத்தி அதை உபயோகிக்கிறது, சாப்பிடுறது, விழுங்குறது நம்ம தான். அது மட்டும் தெரிஞ்சு சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? திருவாசக சிந்தனை 8:30 மணிக்கு இருக்குதுன்னா நம்ம போய் கேட்கணும்னு வந்தோம்னா அது நம்மளோட இது. சரி யூடியூப்ல பாக்கலான்னு விட்டு அது அவங்களோட இச்சை, அதுல தலையிடுறது இல்லைங்க பெருமாள். எப்படி எல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்க, அருமை அருமை. ஆனா யூடியூப்ல பாக்கவே முடியாது சாமி, நான் அடிச்சு சொல்றேன். யூடியூப்ல அதாவதுங்கய்யா நேரடி கிளாஸ் இதுல அடியாரோட கூட்டத்துல கலந்து பேசுற அளவுக்கு யூடியூப்ல நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல முடியாதுங்கய்யா. நமக்கு வரும் ஆனா சொல்ல முடியாது. யூடியூப்ல பாக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு 2 வரை கூட பாக்க மாட்டாங்கய்யா, மறுபடியும் தள்ளி விட்டு வேற ஏதாவது பாப்பீங்கய்யா. அப்படின்னு இல்ல, ஆனால அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இதுல பண்ற என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஐயா கேள்வி கேக்குறாங்க, நம்ம பதில் சொல்றோம், அப்பயே அந்த ஐயங்கள் தெளிவா நமக்கு தெரிஞ்சிரும். ஆனா யூடியூப்ல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், ஐயா என்ன பேசியிருக்காங்க இப்படி அது வேணா தெரிஞ்சுக்கலாம். இதுல இருக்கிற ஒரு அனுபவம் அதுல கிடையாது. ஒரு ஐயா சொன்னாங்க, யூடியூப்ல நான் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன், நீங்க கேள்வி கேட்பீங்கல்ல, நான் வழக்கம் போல கிளாஸ்ல இருக்கேன்னு சொல்லி மைக்க அன்மியூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அவர் என்ன சொன்னாரா, யூடியூப்ல கேட்கறதே மறந்துட்டு ஏதோ கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக எங்கடா இருக்கு அன்மியூட் பண்ணலாமேன்னு பார்த்தா அப்பதான் தெரியுது யூடியூப்ல உட்காந்து. அந்த அளவுக்கு எனக்கு பயனுள்ளதா இருக்குன்னு சில பேர் சொல்றதும் உண்டு. சில பேர் இதை பார்த்துட்டு முழுவதுமா பயன்படுறதும் உண்டு. ஆனா எல்லாரும் அடியார்கள் கலந்து உட்கார்ந்து இருக்கிற 1.5 மணி நேரம் அவனுக்காக உட்கார மாதிரி அனுபவம் கொஞ்சம் கடினம் தான். அதனால அந்த வகையில நம்ம பெருமை பெற்றிருக்கோம். அடிய நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயிரம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏழிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். எல்லாரும் வெள்ளிக்கிழமை இதே மாதிரி அருள் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அடியாருக்கு உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை திருப்பதிக்கு போறேங்க சாமி. அது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு.